Good evening, sir. Good evening. Good evening, sir. Good evening. Amma, good evening. இன்னைக்கு நாங்க பவன் சடப்பொருட்கள் ஸ்டார்ட் பண்ணணும் இல்லையா அம்மார்? Yes, sir. ஓகே Ama, sir. ஓகே. இன்னைக்கு சடப்பொருட்கள் பாடம் ஆரம்பிக்கிறோம். ஸோ இந்த சடப்பொருட்கள்ங்கிற பாடத்துல அடிப்படையிலேருந்து இன்னைக்கு போயிடுவோம். நாங்கள் கிரேட் 6ல இருந்தா ஸ்டார்ட் பண்ணி போயிடுவோம். ஸோ கிரேட் 8ல இருக்கக்கூடிய பரிசோதனைகள் 3 இருக்கு, அதுவும் நாங்கள் பார்க்கணும். ஓகே, ஷேர் ஆகுது. முதல்ல சடப்பொருட்கள் சம்பந்தமாக சின்ன வகுப்புகளை படித்த விடயங்களை ஒரு கம்யூட்டர் பார்த்துக்கொள்வோம். உங்க எல்லாருக்கும் தெரியும் நான் நினைக்கிறேன். சடப்பொருட்கள் அப்படிங்கிற விடயம், சடப்பொருட்கள் என்றால் என்ன? வெளியில இடத்தை பிடிப்பதும் திணிவை கொண்டிருப்பதும் தான் சார் சடப்பொருள். வெரி குட் அம்மார். சடப்பொருட்கள் என்பது வெளியில் இடத்தை பிடிப்பது அல்லது அடைப்பது, திணிவை கொண்டதாக அமையும். திணிவை கொண்டதும் வெளியில் இடத்தை அடைப்பதுமான பொருட்கள் தான் சடப்பொருட்கள். அப்போ எங்களுக்கு விளங்குறமாக்கி பார்த்தோம்னா சடப்பொருட்கள் அதுக்கு கட்டாயம் ஒரு திணிவு காணப்படும். திணிவுண்டா பாரம் இருக்கும் கட்டாயம். அதே மாதிரி வெளியில் இடத்தை அடைக்கும். பார்த்துக்கொள்ளுங்க, சடப்பொருட்கள் என்பது திணிவை கொண்டிருக்கும், வெளியில் இடத்தை அடைக்கிறதான் சடப்பொருட்கள். இந்த சடப்பொருட்கள் சம்பந்தமான ஒரு சின்ன ஒரு வேலை திட்டம் கொண்டு இருக்கு. ஓகே, உங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஸ்கிரீன் ஒன்று ஷேர் ஆகும்னு நினைக்கிறேன். ஒரு அட்டவணை உண்டு. முதல்ல தரப்படுது சடப்பொருட்களின் பௌதிக நிலைகள். 4 கட்டங்கள் போடப்பட்டிருக்கு. 3 கட்டங்கள் தான் வரணும். 1 மினிட். ஓகே, சடப்பொருட்களோட பௌதிக நிலைகள். சடப்பொருட்கள் ஓகே, அதான் சடப்பொருட்களின் பௌதிக நிலைகள். ஓகே, இதுல பாருங்க, சடப்பொருட்களோட பௌதிக நிலைகள் எங்கட அம்மார் சொன்ன மாதிரி திண்மம், திரவம், வாயு. அந்த திண்மங்கள், திரவங்கள், வாயுக்கு உதாரணங்கள் ஒரு 3 வீதம் உதாரணங்கள் 3. திட்டமான கனல உண்டா இல்லையா அப்படிங்கிற விட இருக்குதுண்டா டிக் போடுங்க, ரைட் போடுங்க, இல்லைண்டா இல்லை என்று போடுங்க. வடிவம், திட்டமான வடிவம் உண்டா இல்லையா. நெருக்கத்தக்க இயல்பு, அது என்ன நெருக்கத்தக்க இயல்புண்டா யாருக்கா தெரியுமா? அது என்ன நெருக்கத்தக்க இயல்பு? நெருக்க முடியும் அல்ல நெருக்க முடியாது. அதாவது ஒரு சடப்பொருளை எங்களால ஒரு கைகளால பிடிச்சோ அல்லது ஏதோ ஒரு விசையை கொடுத்து அதோட சைஸை சின்னதாக்க முடியுமா, உடைக்க முடியுமா? நான் கேட்கல. உதாரணத்துக்கு போன் இருக்குதுன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். என்ன கையில ஒரு போன் ஒன்று இருக்கு. இந்த போனை, இது ஒரு போன் சடப்பொருள், இது ஒரு திண்மம். இந்த போன் அப்படி என்னால அப்படி அமழ்த்துவதனூடாக இதோட சைஸை சின்னதாக்க முடியுமா அப்படிங்கிறதுதான் நெருக்குதல். கன அளவை குறைக்க முடியுமா அப்படிங்கிறத நெருக்கத்தக்க இயல்பு. அடுத்து பாயும் இயல்பு. பாயும் இயல்புண்டா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அப்படியே நழுவி போறது. Excuse me, sir. Yes. Good evening, sir. Good evening. இப்பதான் சார் கனெக்ட் ஆயிடுச்சு. ஓகேம்மா, ஓகே. நாங்களும் கனெக்ட் பண்ண கொஞ்சம் டிலே ஆயிட்டு இந்த கிளாஸ். 6 மணி 8 நிமிடம் மாதிரி தான் நாங்கள் இப்பதான் ஸ்டார்ட் பண்றோம் நாங்களும். சரியா?
ஓகே, நாங்க Okay, என்ன sir. படிச்சு கொண்டிருக்கோம்டா, சடப்பொருள் என்றால் என்ன என்று பார்த்தோம். சடப்பொருள் என்பது திணிவை கொண்டது, வெளியில் இடத்தை அடைப்பது சடப்பொருட்கள். இது சடப்பொருட்களுக்கான வரைவிலக்கணம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். திணிவையும் கொண்டிருக்கணும், வெளியில இடத்தையும் அடைக்கும். அவ்வாறான சடப்பொருள் சம்பந்தமான 6, 7 மற்றும் இங்கு 8 வரைக்கும் படிக்கக்கூடிய தகவல் உள்ளடக்கக்கூடிய ஒரு அட்டவணை இது. இந்த அட்டவணையில் சடப்பொருட்களின் பௌதிக நிலைகள் என்னென்ன? திண்மம், திரவம், வாயு. திண்மம், திரவம், வாயு. அதே மாதிரி உதாரணங்கள். திண்மத்துக்கு 3 உதாரணம், திரவத்துக்கு 3 உதாரணம், வாயுக்களுக்கு 3 உதாரணம். திட்டமான கனவளவு வடிவம் உண்டா இல்லை அப்படிங்கிறது. நெருக்கத்தக்க இயல்பு இருக்கா? நெருக்கத்தக்கண்டா அதாவது எங்களால அதோட கனளவை சிம்பிளா குறைக்க முடியுமா அப்படிங்கிறது. அதே மாதிரி பாயும் இயல்பு. பாயும் இயல்புண்டா உதாரணத்துக்கு இந்த போன் இருக்குதானே, இந்த பாயும் இயல்புண்டா இப்ப இந்த போனை அந்த இடத்துல வச்சேன்னா அந்த இடத்துல இருக்குமா, அந்த இடத்த விட்டு வேறொரு இடத்துக்கு அப்படியே போயிருமா? என்ன நினைக்கிறீங்க? அந்த இடத்திலே இருக்கும். அந்த இடத்துல அப்போ அது பாய்ந்து செல்வதற்கான வாய்ப்புகள் இல்லை, பாயாது, நிலையாக இருக்கும் என்ற அர்த்தம். ஆக இந்த அட்டவணையை பூர்ணப்படுத்துவதனூடாக 6, 7ல நாங்க சயின்ஸ்ல படிச்ச இந்த சடப்பொருட்கள் சம்பந்தமான விடய பரப்புகளும் இங்க 8ல படிக்க போற விடய பரப்புகளும் இதுக்குள்ள வருது. ஸோ இது தாண்டி நாங்க போறது இந்த பாருங்க, இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். சக்தி 6ல படிச்சிருக்கிறோம், 7ல படிச்சிருக்கிறோம். இங்கும் சும்மா ஒரு மீட்டர் செய்து கொள்வோம் சக்தி. அதே மாதிரி சக்தி இந்த வடிவங்கள். அடுத்து இங்க இதுதான் கிரேடிட். நான் பாருங்க இருக்கு 2 அறிவியலாளர்கள் பத்தி பேச இருக்கிறோம். பிறகு அதோடு சம்பந்தப்பட்ட 3 வகையான பரிசோதனைகளை பார்த்து முடிக்கிறோம் இன்றைக்கு. இந்த பாடம் கிட்டத்தட்ட பாதி முடியும் இன்றைக்கு. ஓகே, ஸோ உங்களோட சக்சஸ் நோட் புக் எடுங்க எல்லாரும். எடுத்து இந்த அட்டவணையை ஃபில் பண்ணுவோம். ஓகே, அதுக்கிடையில இன்றைக்கு தான் சக்சஸ் கிளாஸுக்கு ஜாயின் பண்றேன் யாரும் இருக்கிறீங்களா? நியூ கமர்ஸ் யாரும் இருக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் கிளாஸ் பெயர் சதுஷ்கா. சதுஷ்கா. ஓகே, சதுஷ்கா சஹானி இல்லையா? ஓகே, சதுஷ்கா எங்க இருந்து ஜாயின் பண்றீங்க? வேலியம் தோட்டம் சார். சரியா விளங்கலாமா? வேலியம் தோட்டம் அப்படின்னா எந்த எந்த மாவட்டத்துக்குள்ள வரும் அது? வடமாகாணம். ஓ, வடமாகாணம். ஓகே ஓகே. எந்த ஸ்கூல் நீங்க? ஜா உடுப்படி கேர்ள்ஸ் ஸ்கூல். ஓகேம்மா. ஓகே சதுஷ்கா, வெல்கம். இன்னைக்கு வகுப்பு எப்படி இருக்குதுங்கிறத உங்களுடைய இந்த வகுப்பு இறுதியில உங்களோட ஃபீட்பேக் தாங்க, சரியா? ஓகே, அதே மாதிரி இன்னொரு நபர் யார்? சஹா சஹானி. சஹானி, நீங்க எங்க இருந்து ஜாயின் பண்றீங்கம்மா? பெட்டிகலோ. பேட்டிகுலோ. ஓகே, பேட்டிகுலோல எங்க ஸ்கூல்? ஓகேம்மா. ஓகே சஹானி, நீங்களும் தான் பாருங்க. இன்னைக்கு வகுப்பு ஃபீட்பேக் எனக்கு அப்லோட் பண்ணுங்க இந்த கிளாஸ் முடியக்க. கொஞ்சம் நியூ கமர்ஸ் பார்த்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு அநேகமாக நாங்கள் மைக் ஆன் பண்ணுறோம், பேசுகிறோம், மைக் ஆஃப் பண்ணிக்கொள்கிறோம். கட்டாயம் பார்த்துக்கோங்க உங்களோட வீடியோ ஆனில் இருக்குதாண்டு. வீடியோ சில நேரங்கள் ஆன் ஆகும். எனவே எனி டைம் நீங்கள் வீடியோ ஆஃப்ல வைங்க. மைக் ஆன் பண்ணலாம், பேசலாம், சந்தேகங்களை கேட்கலாம், பட் வீடியோ ஆஃப்ல வைங்க. ஓகே, இந்த அட்டவணையை ஃபில் பண்ணுற வேலையை பார்ப்போம். நாங்கள் வேகமாக இந்த அட்டவணையை நிரப்புவோம். எது சந்தேகம் தான்
முடிஞ்சா பிள்ளை ஆமா சார். அம்மா முடிச்சுட்டோம். என்ன மாதிரி பவன் எஸ் சார். சாத்விகா முடிச்சிட்டீங்களா? பவி எஸ் சார், முடிஞ்சு. ஓகே 1 minute சார். ஓகே 1 minute ஓகே. ஓகே நாங்கள் நினைக்கிறேன் சடப்பொருட்களோட பௌதிக நிலைகள் எங்கட அம்மார் சொன்னது போல உங்க எல்லாருக்கும் தெரியும். திண்மங்கள், திரவங்கள், வாயு. திரவங்கள், வாயு. திண்மம், திரவம், வாயு. வெரி குட். 6லயும் பார்த்திருக்கிறோம், 7லயும் பார்த்திருக்கிறோம், 8லயும் பார்க்கிறோம், 9லயும் பார்ப்போம். இது அடுத்து திரவம். திண்மம், திரவம், வாயு. பவி திண்மங்கள் என்ன உதாரணம் எழுதி இருக்கிறீங்க பவி? பனிக்கட்டி, கால்சியம் சார். பனிக்கட்டியும் கல்சியமும். கல்சியம் பார்த்து இருக்கிறீங்களா பவி? டீச்சர் படிச்சு கொடுத்தாங்க சார் சயின்ஸ் பாடத்துல. ஓகே ஓகே ஓகே. பனிக்கட்டி கல்சியம். கல்சியம் என்று சொல்லும்போது பவி ஓகே பரவாயில்லை, இருக்கட்டும், நாங்க பிறகு பார்க்கலாம். அது இந்த பாடத்தின் அடுத்த பகுதியில் அது வருது, பார்ப்போம். ஓகே. சாத்விகா என்ன எழுதி இருக்கிறீங்க திண்மங்களுக்கு? கண்ணாடி, கண்ணாடி, பேப்பர், பேனை சார். பேனை. ஓகே. அநேகமா நாங்க பாவிக்கக்கூடிய பொருட்களை கல், மண், கல், மண், மணல், செங்கல், வெண்கட்டி, பேனை, பென்சில், பேப்பர், மொபைல், அலிரப்பர், உங்களோட கொம்பஸ் பாக்ஸ்ல இருக்கக்கூடியதுகள் எழுதி கொண்டே போகலாம். கதிர, மேசை, ஆணி எல்லாமே திண்மங்கள். ஒரு கட்டியான பொருட்கள் சொல்லுவோம். ஒரு கட்டியான பொருட்கள், ஒரு கட்டித்தன்மையான பொருள். கட்டி என்று நாங்க தமிழ் மொழியில சொல்றது அதான் திண்மங்கள். ஓகே. பவன் என்ன எழுதியிருக்கீங்க? திரவம். சார் நீர் சார். நீர் மாத்திரமா? நீர், வினாகிரி. வினாகிரி, பானங்கள். ஓகே. எங்களோட அம்மா என்ன எழுதிருக்கீங்க? திரவம். திரவத்துக்கு நீர் சார். நீர். ஓகே. நீர், வினாகிரி, பால் இல்லையா, பெட்ரோல், டீசல், மண்ணெண்ணெய். சாத்விகா சொல்லுங்க. தேங்காய் எண்ணெய். ஓகே. எண்ணெய் திரவங்கள். குடிபானங்கள் சொல்ற மாதிரி வரும், திரவங்கள்ல வரும். ஓகே. அடுத்து நாங்க கேட்போம் வாயுக்கள். யாட்டு கேட்போம்? சஸ்னி பேசலாமா? சஸ்னி என்ன வாயு எழுதி இருக்கிறீங்க? நீராவி. நீராவி. குட். நீராவி.
கார்பனீரொக்சைடு கார்பனீர் ஆக்சைடு வாயு, ஆக்சிஜன் எல்பி வாயு ஆக்சிஜன் ஆக்சிஜன் வாயு வேறு, எல்பி வாயு எல்பி வாயு. குட். எல்பி வாயுண்டா என்னன்னு தெரியுமா? கேஸ் எஸ் கேஸ். வீட்டுல பாவிக்கிற கேஸ். பாவிக்கிற கேஸ் ஓகே, வீட்டுல பாவிக்கிற கேஸ் தான் எல்பி வாயு. ஓகே, அப்போ கார்பனீர் ஆக்சைடு வாயு, ஆக்சிஜன் வாயு, நீராவி, எல்பி வாயு. கிரேட் 7ல படிச்சிருக்கோம். நைதரசன் வாயு, ஆகன் வாயு. அதே போல நாங்க பயோகேஸ், உயிர் வாயு அதெல்லாம் சொல்லலாம். ஓகே, ஸோ செக் பண்ணிக்கொள்ளுங்க. திட்டமான வடிவத்துக்கு போயிடுவோம். திண்மங்களுக்கு திட்டமான வடிவங்கள் உண்டா இல்லையா? உண்டு உண்டு. ஒரு வடிவம் இருக்கு. ஒரு 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 திட்டமான வடிவம் இருக்கு. அதை எங்களால வரைய முடியும், கையால பிடிக்க முடியும் இல்லையா, கையாண்டு பார்க்க முடியும். ஒரு வடிவம் இருக்கு. திண்மங்களுக்கு ஒரு ஒருங்கான ஒரு வடிவம் இருக்கு. கையால பிடிக்க முடியும், ஒரு வரைய சொன்னா வரைய முடியும். திரவங்களுக்கு திட்டமான வடிவம் உண்டா இல்லையா? இல்லை இல்லை. இல்லை. அது கொல்லும் பாத்திரத்தில வடிவத்தை கொல்லும். பாத்திரத்தின் வடிவத்துல இருக்கும். ஏன்னா திரவங்களுக்கு ஒரு அதான் திரவங்களை கையால பிடிக்கவங்களுக்கு சிரமம். அதை வரைய சொன்னாலும் அதுக்கு நாங்க ஒரு குளம் வரைவோம், ஒரு கிணறு வரைவோம் ஒழிய ஒரு திரவத்தை வரைகிறது எங்களுக்கு கஷ்டம். ஒரு போத்தலை வரைஞ்சிதான் திரவத்தை வரைவோம். ஆகவே திட்டமான வடிவம் இல்லை. வாயுக்கள் இல்லை இல்லை. வாயுக்களுக்கு இல்ல, அறவே இல்லை. ஓகே, கனவளவை பொறுத்தவரையில கனளவுண்டா நீளம், அகலம், உயரம், அந்த அந்த அளவு சொல்லுவோம் இல்லையா, ஒரு அளவு, அதான் கனவளவு. திண்மங்களுக்கு கனளவு உண்டா இல்லையா? உண்டு உண்டு. சொல்லலாம். நீளம், அகலம், உயரம் இருக்கு, இவ்வளவு கனளவுன்னு சொல்லுவோம். நான் நினைக்கிறேன் மேத்ஸ்ல கனளவு படிச்சிருப்போம். இப்ப கிரேட் 8ல கனளவு இருக்கு. ஓகே, கிரேட் 6, 7லயும் இருக்கு இல்லையா? ஓகே, திரவங்களுக்கு கனவளவு, திட்டமான கனவளவு உண்டு உண்டு. உண்டு. அளக்கலாம் இல்லையா? நீரை 1 லிட்டர் நீர் 1.5 லிட்டர் நீர் என்று எங்களுக்கு அளக்க முடியும். போத்தல்கள் அளக்கிறோம், 1 போத்தல் 2 போத்தல் என்று அளக்கிறோம். சோ அளக்க முடியும். அளக்கக்கூடியதாக இருக்கிறதால திரவங்களுக்கு கனளவு உண்டு. வாயுக்களுக்கு திட்டமான கனவளவு இல்லை இல்லை இல்லை. அதாவது இப்ப நான் இருக்கிற இந்த ரூம்ல எவ்வளவு வாயு இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இந்த ரூம் முழுக்க இருக்கு. என்னால அதை மெஷர் பண்ண முடியாது. ஃபுல்லா இருக்குன்னு தெரியும், எவ்வளவு அளவு இருக்குதுன்னு சொல்ல முடியாது. ஆகவேதான் சொல்றோம் திட்டமான கனவு இல்லைன்னு சொல்றோம். திட்டமான கனவு அளக்கக்கூடிய அளவு இருக்கா, சொல்ல முடியுமா? இல்ல, சொல்ல முடியாது. ஓகே, அடுத்த தலைப்புக்கு போவோம். இது கிரேட் 8க்கு சொந்தமான தலைப்பு. நெருக்கத்தக்க இயல்புண்டா என்னண்டா, அந்த சடப்பொருளை கன அளவை எங்களால குறைக்க முடியுமா அப்படிங்கறத நெருக்கத்தக்க இயல்பு. நெருக்கி அந்த கன அளவை குறைக்க முடியுமா, சின்னதாக்க முடியுமா? ஒரு அலிரப்பர் அப்படி பிரஸ் பண்ணி சின்னதாக்க முடியுமா கேக்குறாங்க. ஒரு பேனைய அப்படி பிரஸ் பண்றதுனாக அந்த பேனையோட சைஸை சின்னதாக்கலாமா, நீளத்தை குறைக்கலாமா, அகலத்தை குறைக்கலாமா? உடைக்கிற பத்தி நான் கேட்கல, சும்மாவே குறைக்க முடியுமான்னு கேக்குறாங்க. ஓகே, திண்மங்களை நெருக்க முடியுமா முடியாதா? முடியாது. எங்களால, நான் சொன்னேன் இல்லையா, இந்த பேனையை இப்படி பிரஸ் பண்ணடா சின்னதாகாது. ஓகே, திரவங்களை நெருக்க முடியுமா? முடியாது அதாவது ஒரு போத்தல்ல ஃபுல்லா நீரை நிரப்பிட்டு திரும்ப கொஞ்சம் பிரஸ் பண்ணி இன்னும் ஒரு கொஞ்சம் நீரை அதுல சேர்க்க முடியுமான்னு பாருங்க. ஒரு போத்தல்ல முழுக்க தண்ணீரை ஊத்திட்டு கொஞ்சம் கையால வச்சு ஒரு பிரஸ் ஒன்று கொடுத்துட்டு ஒரு அழுத்தம் கொடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணீர் சேர்க்க முடியுமா? முடியாது. ஆக திரவங்களையும் நெருக்க முடியாது. வாயுக்களை நெருக்க முடியுமா? வாயுக்களை நெருக்கலாம் அம்மா. உதாரணமா சொல்றதுண்டா, எங்களை கேஸ் சிலிண்டர் இருக்கு இல்லையா, கேஸ் சிலிண்டருக்குள்ள கேஸ் நன்கு நெருக்கிதான் கேஸ் ஃபில் பண்ணப்படுது. வாயுக்களை நெருக்கலாம். காரணம் நாங்க அடுத்த ஸ்லைட்ல படிக்க இருக்கிறோம். வாயுக்களை நெருக்க முடியும், கிட்ட கொண்டு வர முடியும், புஷ் பண்ணி கிட்ட கொண்டு வர முடியும். எங்களுக்கு அது ஃபீல் ஆகாது, உணர மாட்டாதான், எங்களுக்கு தெரியல. ஓகே, நாங்க பாப்போம். அடுத்து பாயிர இயல்பு, பாய்ந்து செல்லக்கூடிய இயல்பு, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகக்கூடிய இயல்பு. திண்மங்கள் பாய்ந்து செல்லுமா?
அதை வச்சா வச்ச இடத்துல நிற்கும் இல்லையா? அதுதான் எங்களுக்கு ஈஸி. உங்களோட வீட்டுல பாருங்க, இப்போ ஒரு திண்மம் மட்டும் சொன்னா நீங்க அமர்ந்திருக்க கதிரை வைத்த இடத்துல வைத்தது போல இருக்கும் இல்லையா? யோசிச்சு பாருங்க. வைத்த இடத்தை விட்டுட்டு வேறு இடத்துல போய் நின்றா சிக்கலாயிரும். அதே மாதிரி திரவங்கள் பாய்ந்து செல்லுமா? எஸ். செல்லும். ஆம். நீங்க ஒரு இடத்துல திரவத்தை ஊத்துனீங்கடா அங்க அடிச்சுட்டு போகும் இல்லையா? அப்ப நடக்கிற வெள்ளம் எல்லாம் யோசிச்சு பாருங்க. வெள்ள நிலைமைகள் எல்லாம் யோசிச்சு பாருங்க. ஒரு பிரதேசத்துல மழை பெய்யுது, இன்னொரு பிரதேசத்துல நீர் அடிச்சு கொண்டு ஓடுது. நீர் பாய்ந்து செல்கின்றது. நீர் பாய்ந்து செல்லும், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பாய்ந்து செல்லும். வாயுக்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகுமா? போகும். போகும். சும்மா யோசிங்க. இப்போ உங்களோட சமையல் அறையில இப்போ அம்மா சமைச்சு கொண்டிருக்காங்கடா, சமையல் அறையில இருக்கக்கூடிய அந்த உணவுண்ட வாசனை இப்போ உங்களுக்கு வரும், உங்களோட மூக்க வந்து துளைக்கும். சில நேரங்கள்ல உங்களோட வழிபாட்டு அறையில, கடவுள் வழிபாட்டு அறையில நீங்க சில ஊதுவத்தி கொடுத்திருந்தீங்கன்னா உங்களோட அறைக்கு அந்த ஊதுவத்தி மனம் வரும், மூக்க துளைக்கும். அதே மாதிரி எங்கேயாவது நாங்க பயணம் போக யாரா பெர்ஃப்யூம் போட்டு வந்தாருண்டா அந்த பெர்ஃப்யூம் மனம் எங்களுக்கு வரும். அப்ப அது வழியினூடாக வருது, காற்று அசையுது, வழி அங்கும் இங்கும் போகுது, வாயுக்கள் அங்கும் இங்கும் போகுது. சோ வாயுக்கள் பாயும் என்று சொல்ல மாட்டோம், பரவும் என்று சொல்லுவோம். பரவும் இயல்பை கொண்டது பாயும். இந்த பாயுங்கிறத நம்ம அழகா சொல்லுவோம். பரவுகின்றது, பரவும், வாசனை பரவும் என்று சொல்லுவோமே, இதான் விஷயம். ஓகே, இந்த ஸ்லைடுகள்ல ஏதாவது சந்தேகம் இருந்தா நீங்கள் கேட்கலாம். இதுக்கான விளக்கம் நாங்க பார்ப்போம் கீழே பின்னாடி. ஏன் நிற்கலாம் விடயம், ஏன் பாய்கின்றது, ஏன் பரவுகின்றதுக்கான விளக்கம் பின்னாடி பார்ப்போம். இந்த இடத்துல ஃபில் பண்ணிருக்கல ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம் நீங்க. நோ டவுட் மார்? ஓகே, அப்ப அடுத்தது அடுத்த தலைப்பு சக்தி. சக்தி சம்பந்தமா நாங்க ஆல்ரெடி கிரேட் 6, 7 படிச்சிருக்கிறோம். அது என்ன சக்தி? திணிவு எடுக்காததும் வெளியில இடத்தை பிடிச்சதும் தான் சார் சக்தி. சடப்பொருள் என்ற ஒன்றுக்கு அப்படியே நேர் எதிரா இருக்கிறது சக்தி. சடப்பொருள் என்றால் என்னன்னு பார்த்தோம், திணிவை கொண்டிருக்கும், வெளியில் இடத்தை அடைக்கும் என்று பார்த்தோம். சக்தி என்றா திணிவை கொண்டிருக்காது, வெளியில் இடத்தை அடைக்காது, தான் சக்தி. சடப்பொருள்டா பாரமும் இருக்கும், ஒரு இடத்தை வச்சு அந்த இடத்தை அப்படியே பிடிச்சு கொள்ளும். உதாரணத்துக்கு எங்களை எடுங்க, நாங்களும் ஒரு சடப்பொருள் தான். எங்களுக்கு ஒரு திணிவு இருக்கு, நாங்க நிக்கிறோம்னா அந்த இடத்த நாங்க பிடிச்சு கொள்றோம். அதே இந்த பல்ப்ல இருந்து வர வெளிச்சம் வந்து என்ன படுறது எனக்கு ஃபீல் ஆகல, பாரம் இல்லை, அது எந்த இடத்தையும் பிடிக்காது. அப்ப திணிவை கொண்டிருக்காது, வெளியில் இடத்தை அடைக்காதது சக்தி எனப்படும். இன்னொரு வரைவிலக்கணமும் இருக்கு சக்திக்கு, ஞாபகம் இருக்கா? வேலை செய்யும் ஆற்றல். வெரி குட், வேலை செய்யும் ஆற்றல். சக்திக்கு இன்னொரு வரைவிலக்கணம் இருக்கு, வேலை செய்யக்கூடிய ஆற்றல். இப்போ உதாரணத்துக்கு ஒரு 3 நாள் நாங்க சாப்பிடாம இருந்தோம்டா எங்களுக்கு நிக்கவே முடியாது இல்லையா? நிக்க நடக்க இது வேலைகள் செய்ய முடியாது. காரணம் சக்தி இல்லை. உடம்புல சக்தி இல்லாட்டி எங்களால எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது. அப்போ சக்தி இருந்தால்தான் வேலை செய்யலாம். அப்போ வேலை செய்வதற்கான ஆற்றலை நாங்கள் சக்தி என்று சொல்றோம். சக்தி என்பது திணிவு கொண்டிருக்காது, வெளியில் இடத்தை அடைக்காதது சக்தி. வேலை செய்யற ஆற்றல் தான் சக்தி. ஓகே, எனக்கு தெரிஞ்ச ஒரு சக்தி உதாரணம் போட்டிருக்கேன். சக்தியின் வடிவம் ஒளி, வெளிச்சம், லைட். நீங்கள் ஒரு 3 உதாரணங்களை சொல்லுங்களே பார்ப்போம். சக்திக்கு வெவ்வேறு உதாரணங்கள். சத்தம், சவுண்ட் இல்லையா? ஒளி, வெப்பம், ஹீட், சூடு. காந்த சக்தி, மின் சக்தி இல்லாட்டி கஷ்டம் இல்லையா? கரண்ட், மின். ஓ குட். இயக்க சக்தி கிரேட் 7 படிச்சோம் இல்லையா? ரசாயன சக்தி. இயக்க சக்தி, ரசாயன சக்தி, அழுத்த சக்தி, காந்த சக்தி சொல்லப்பட்டது. ஒளி லைட், ஒளி சத்தம், வெப்பம்,
மின்சக்தி, ரசாயன சக்தி, இயக்க சக்தி, அழுத்த சக்தி, காந்த சக்தி. இவ்வாறு நிறைய சக்தியின் வடிவங்கள் சம்பந்தமா நினைக்கிறேன் கிரேட் 7ல சக்தியின் வடிவம், சக்தி நிலை மாற்றம் எல்லாம் படிச்சுட்டேன். ஆக உங்களுக்கு சக்தி சம்பந்தமா தெரியும். ஓகே, இப்போ வரும் எங்களோட பாடத்தலைப்புக்குள்ள. ஓகே, இப்பதான் கிரேட் 8க்குள்ள வாரம். ஓகே, என்னன்னு கேட்டா எனக்கு சொல்லுங்க பிள்ளைகள். சடப்பொருள் ஏதாவது ஒரு சடப்பொருள் சொல்லுங்க. ஈஸியான சடப்பொருள். பென்சில். ஓகே, பென்சில். ஓகே, பென்சில், பேனை ஏதாவது எடுப்போம். ஓகே, அநேகமா அடிக்கடி சொல்லக்கூடிய உதாரணம் பாடசாலையிலும் சொல்லுவாங்க. சோக் கொண்டு எடுத்துக்கொள்ளும். கிடைக்கிறதா சோக் கொண்டு, வெண்கட்டி. ஒரு வெண்கட்டி. இந்த வெண்கட்டிய உடைச்சமண்டா 2 வெண்கட்டி துண்டுகள் எங்களுக்கு கிடைக்கும். அதையும் உடைச்சமண்டா சின்ன சின்ன வெண்கட்டி துண்டுகள் எங்களுக்கு கிடைக்கும். அதையும் உடைச்சமண்டா என்ன கிடைக்கும்? அதை விட சிறிய வெண்கட்டி. சிறிய சிறிய வெண்கட்டி. என்ன சொல்லுங்க சொல்லுங்க, சொல்லி முடியுங்க. சின்ன சின்ன வெண்கட்டி தூள் கிடைக்கும். வெண்கட்டி தூள்கள், துகள்கள், சின்ன 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 வெண்கட்டி தூள்கள் கிடைக்கும். ஏற்றுக்கொள்வீங்கன்னு நினைக்கிறேன். பாடசாலைகள்ல என்ன இந்த உதாரணத்தை எடுத்தோம்னா இந்த வெண்கட்டிக்கும் எங்களுக்கு நெருங்கிய தொடர்பு இருக்கு. இப்ப பேனையெல்லாம் ஒன்று மூடிய கழட்டிட்டு எரிஞ்சிருவோம், அல்லது முடிஞ்சா வீசிடுவோம், இல்லாட்டி ஏதாவது செய்வோம். அந்த வெண்கட்டியிலனா நிறைய எங்களுக்கு அனுபவம் இருக்கு. ஒரு வெண்கட்டியை அநேகமா பாடசாலையில பாவிக்க 2ஆ உடைச்சு பாவிப்போம். சில நேரங்கள்ல கையில வச்சு கொண்டு இருக்கும்போது உடைஞ்சு இன்னும் சிறிய துண்டுகளாக மாறும். அதுவும் இன்னும் உடைச்சு பாத்தீங்கன்னா இந்த போர்ட்ல, பிளாக் போர்ட்ல பாத்தீங்கன்னா கீழே, பிளாக் போர்டு அடியில பாத்தீங்கன்னா இந்த வெண்கட்டி அந்த தூசு படிஞ்சிருக்கும், கீழே ஃபுல்லா இருக்கும். சில நேரங்கள்ல அந்த வகுப்பு சுத்தம் செய்யறாக்களுக்கு அது தெரியும். அந்த வெண்கட்டி தூசுக்கள் அந்த கரும்பலகையோட கீழ் பகுதியில கொட்டி கிடக்கும், கீழே இருக்கும். அநேகமா இப்போ கரும்பலகை இருக்கா பாடசாலைகள்ல, அல்லது ஒயிட் போர்டுக்கு மாறிட்டீங்களா எல்லாரும்? ஒயிட் போர்டு ரெண்டும் இருக்கு சார். ஓகே, இன்னும் பல பாடசாலைகள் கரும்பலகை இருக்கு. ஒயிட் போர்டு பல பாடசாலை ஒயிட் போர்டுக்கு மாறி போயிட்டேன்னா கிரீன் போர்டு போய் அங்கிட்டுக்கு ஸ்மார்ட் போர்டு. ஆமா சார், எங்க ஸ்கூல் ஸ்மார்ட் போர்ட் தான் சார் ஃபுல்லாவே. ஸ்மார்ட் போர்டு போயிட்டு இருக்கு. ஓகே, அதான் தொழில்நுட்ப வளர்ச்சி. எதிர்காலத்துல நினைக்கிறேன் இன்னும் 2-3 வருடத்துக்கு பிற்பாடு பிளாக் போர்டு, ஒயிட் போர்டு எதுவும் இருக்காதா இருக்கும், இல்லை ஸ்மார்ட் போர்டு இருக்கும். ஏண்டா எல்லாரும் கம்ப்யூட்டர் ஸ்டடீஸ்குள்ள வந்துருப்போம். நாங்களே பாருங்க ஆன்லைன்ல பார்த்துட்டு இருக்கிறோம். ஓகே, ஆக வெண்கட்டியை நான் உதாரணம் எடுத்தேன். வெண்கட்டியை உடைச்சு கொண்டே போக சின்ன துண்டா மாறி, பிறகு இன்னும் சின்ன சின்ன துண்டுகளா மாறி, கடைசியா தூசு வரைக்கும் போய் முடியுது. அந்த தூசுக்களையும் இன்னும் சிறிய கூறுகளாக பிரிக்க முடியுமா, உடைக்க முடியுமாங்கிறது என்ற கேள்வி. ஓகே, அவ்வாறு அந்த தூசுக்களை இன்னும் சிறிய கூறுகளாக பிரிச்சோம்னா என்ன கிடைக்கும் என்று நினைக்கிறீங்க? கண்ணுக்கு தெரியாத அளவு சின்ன சின்ன எங்களை கண்ணுக்கு தெரியாத அளவான மிகச்சிறிய துணிக்கைகள் கிடைக்கும். துணிக்கைகள் கிடைக்கும், பார்த்துக்கொள்ளுங்க. துணிக்கைகள் கிடைக்கும். அப்போ இந்த பெரிய வெண்கட்டி இந்த சிறிய 2 வெண்கட்டி துண்டுகளால் ஆனது. இந்த சிறிய வெண்கட்டி இன்னும் சிறிய வெண்கட்டி துண்டுகளை கொண்டது. இந்த வெண்கட்டி துண்டுகள் இந்த அளவான சிறிய வெண்கட்டி தூசுகளால் ஆனது. இந்த வெண்கட்டி தூசுகள் எதால் ஆனதுண்டா? துணிக்கைகளால் ஆனது. அப்ப என்ன அர்த்தம்? இந்த ஓவராலான இந்த வெண்கட்டி எதால் ஆக்கப்பட்டிருக்கு பிள்ளைகள்? துணிக்கைகளால் ஆக்கப்பட்டது. சரியா? அப்ப துணிக்கைகள் எல்லாம் சேர்ந்துதான் வெண்கட்டி உருவாகி இருக்கு. அப்போ துணிக்கைகள் எல்லாம் சேர்ந்துதான் வெண்கட்டி உருவாக்கப்பட்டிருக்கு. வெண்கட்டி மாத்திரம் இல்ல, நீங்கள் சொன்ன சடப்பொருட்கள் யாவும் சொல்லியிருந்தீங்களே, கதிர, மேச, ஏன் நாங்க மனிதர்கள், சரியா? பேனை, பென்சில், நீர். இப்ப நீரை நீங்க கேட்க கூடாது, சார் நீரை உடைச்சு கொண்டு போக முடியுமான்னு கேட்க கூடாது. நீரை உடைச்சு கொண்டு போக கஷ்டம், சரியா? ஆனால் பனிக்கட்டி துண்டை உடைச்சு கொண்டு போகலாம், பட் அதுவும் தண்ணியா மாறி. அதே மாதிரி ஆக்சிஜன் வாயுவை பிடிச்சு உடைக்க முடியுமான்னு கேட்கல, உங்களால உடைக்க இயலாது. அப்ப நாங்க உடைக்கக்கூடிய ஒரு பொருளை தான் வச்சு பாக்குறோம் நாங்க.
அப்போ ஒரு வெண்கட்டியை உடைச்சு கொண்டே போனோம்னா வெண்கட்டி சின்ன துண்டுகளாக மாறும், பிறகு சிறிய தூசுகளாக மாறும், அந்த தூசுக்கள் துணிக்கைகளாக மாறும். அப்போ வெண்கட்டி என்ற சடப்பொருள் துணிக்கைகளால் ஆக்கப்பட்டிருக்கு. இது போல இந்த உலகத்துல இருக்க சகல சடப்பொருட்களும் துணிக்கைகளால் ஆக்கப்பட்டு இருக்கு. கிரேட் 9ல இதை நாங்க போய் படிப்போம். இந்த துணிக்கையை வேறொரு பேர் கொண்டு அழைப்போம். தெரியுமா பிள்ளைகள் யாருக்காவது? கிரேட் 9க்கு மேல அப்படிதான் படிப்போம், துணிக்கை என்று படிக்க மாட்டோம். அம்மார், பவன், அந்த துணிக்கைகளை நாங்க அணுக்கள் என்று பயன்படுத்துவோம். பட் இங்க அதை பயன்படுத்த மாட்டோம். உங்களோட பேப்பர்ல அப்படி கேட்க மாட்டாங்க. அணுக்கள் என்று சொல்லுவோம். அந்த துணிக்கைகளை நாங்க சொல்றது அணுக்கள் என்று சொல்லுவோம். பட் இங்க நாங்க பயன்படுத்த மாட்டோம். அதை கிரேட் 9ல தான் பாவிப்போம், இப்ப தேவையில்லை. சரியா? ஆக சடப்பொருட்கள் யாவும் துணிக்கைகளால் ஆக்கப்பட்டவை. துணிக்கைகள்லாம் சேர்ந்துதான் சடப்பொருட்கள் உருவாகி இருக்கு. நான் சொல்றது விளங்குதோ கஷ்டமா இருக்குதோ தெரியல. விளங்குது. அப்போ சகல சடப்பொருட்களும் அதாவது எப்படி துணிக்கைகள்லாம் ஒவ்வொரு துணிக்கைகளும் சேர்ந்து சேர்ந்து சேர்ந்து. சரியா? துணிக்கை பாருங்க, சின்ன நான் ட்ரோ அவுட் பண்ணி காட்டுறேன். உதாரணமா இந்த இடத்துல இப்படி ஒரு துணிக்கை, இப்படி ஒரு துணிக்கை, சரியா, இப்படி ஒரு துணிக்கை, இப்படி துணிக்கைகள்லாம் சேர்ந்து 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 தான் இந்த வெண்கட்டி என்ற சடப்பொருள் ஆக்கப்பட்டிருக்கு. நான் வரைகிற மாதிரி இருக்காது. இந்த துணிக்கைகள்லாம் ஒரே சைஸ்ல இருக்கும். சரியா? நான் வரைகிறது கொஞ்சம் சைஸ் வேற வேற மாதிரி வருது. இந்த துணிக்கைகள்லாம் சேர்ந்துதான் இந்த வெண்கட்டி என்ற சடப்பொருளை ஆக்கியிருக்கு. இந்த வெண்கட்டி மாத்திரமல்ல, சகல சடப்பொருட்களும் துணிக்கைகளால் ஆக்கப்பட்டிருக்கு. இந்த சடப்பொருட்கள் யாவும் துணிக்கைகளால் ஆக்கப்பட்டிருக்குங்கிற தகவலை பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடியே டிமோக்ரட்டிஸ் என்ற ஒரு ஆய்வாளர் சொல்லி வச்சிருக்கிறார். சடப்பொருட்கள் யாவும் துணிக்கைகளால் ஆக்கப்பட்டவை என்று டிமோக்ரட்டிஸ் என்ற விஞ்ஞானி முன் வச்சிருக்கிறார். சடப்பொருட்கள் யாவும் துணிக்கைகளால் ஆக்கப்பட்டவை. அவர் ஆய்வு செய்திருக்கிறார். அந்த காலத்துல சோக்க உடைச்சு பார்த்திருக்கிறார். எல்லா சடப்பொருட்களையும் எடுத்து பார்த்து கண்டுபிடிச்சிருக்கிறார். எல்லா சடப்பொருட்களும் துணிக்கைகளால் ஆக்கப்பட்டவை என்று சொன்னார். பட் டிமோக்ரட்டிஸ் அவ்வாறு சொல்ல. டிமோக்ரட்டிஸுக்கு பிற்பாடு வந்த ஒரு முக்கியமான ஆய்வாளர் ஒருத்தர் தான் அரிஸ்டோட்டில். இந்த அரிஸ்டோட்டில் என்ன சொல்றாருன்னு கேட்டா, இல்ல டிமோக்ரட்டிஸ் சொல்லிட்டு போனதெல்லாம் போய் புல, அவ்வாறு சடப்பொருட்கள் எல்லாம் துணிக்கையால் ஆக்கப்படல, அந்த அவர் சொன்ன கூற்று புல என்று அவர் ஒரு கருத்தை முன்வைக்கிறார். என்ன? இல்ல சடப்பொருட்கள் துணிக்கையால் ஆக்கப்படல என்று சொல்றாரு. ஓகே, நீங்க யாரோட அம்மா சொல்லுங்க. இந்த கேள்வி சோதனையில கேட்கப்பட்ட எந்த விட சரியாயிருக்கும்? என்ன கேள்வி கொஞ்சம் கிளியரா சொல்லுவோம். ஆக்கப்பட்டிருக்கா ஆக்கப்படலையாண்டா? அப்படியா? ஆமா சார். ஓகே, வாருங்க. அதான் அம்மார் நானும் கேட்கிறேன். அம்மார் டிமோக்ரட்டிஸ் சொன்னது சரி என்று சொல்லுவீங்களா, அரிஸ்டோட்டில் சொல்றது சரி என்று சொல்ல போறீங்களா? தெரியாது. ஓ, தெரியாது. ஓகே. இப்போ நான் முதல் ஸ்லைட்ல என்ன சொல்லிட்டு இருந்தோம் நாங்க அம்மார்? நம்ம என்ன பேசிட்டு இருந்தோம்? சொன்னது சரி சார். ஓ, இப்ப நாங்க முதல்ல படிச்சது என்ன? சோக்க உடைச்சா துண்டுகள் கிடைக்கும், தூசுகள் கிடைக்கும், கடைசியா துணிக்கைகள் கிடைக்கும்னு சொன்னோம். அப்ப துணிக்கைகள் சேர்ந்துதான் சோக்க உருவாக்கி இருக்கு. அப்ப சடப்பொருட்கள் எல்லாம் துணிக்கைகள் ஆக்கப்பட்டிருக்குது முதல் ஸ்லைட்ல நாங்க பார்த்தது. அப்போ நாங்க பார்த்ததோட ஒத்து போறது டிமோக்ரட்டிஸா அல்லது அரிஸ்டோட்டிலா? டிமோக்ரட்டிஸ். ஓகே, நான் தவறா சொல்லிட்டேன். என்னடா, நாங்க பேசுனது டிமோக்ரட்டிஸோட ஒத்து போகல, டிமோக்ரட்டிஸ் பேசுனதை நாங்க ரிப்பீட் மோட்ல பார்த்துட்டு இருக்கிறோம். சரியா? ஓகே, அப்போ டிமோக்ரட்டிஸ் சொன்ன விஷயம் தான் நாங்க படிச்சுட்டு இருக்கிறோம். சடப்பொருட்கள் எல்லாம் துணிக்கைகளால் ஆன வேண்டு. அரிஸ்டோட்டில் சொன்ன விடயம் துணிக்கைகளால் ஆக்கப்படலைன்னு சொல்ல விடயம். இப்போ இது சம்பந்தமாக இப்போ அம்மார் சொன்ன மாதிரியும் பலர் கேட்ட மாதிரியும் அந்த காலப்பகுதியில மிகப்பெரிய விவாதம் எல்லாம் நடந்திருக்கு. டிமோக்ரட்டிஸ் சொன்னதுதான் சரி என்ற ஒரு கூட்டமும், அரிஸ்டோட்டில் சொன்னதுதான் சரி என்ற ஒரு கூட்டமும் மிகப்பெரிய விவாதங்கள்லாம் செஞ்சு, மிகப்பெரிய பரிசோதனைகளாம் செஞ்சு, கடைசி முடிவாக டிமோக்ரட்டிஸ் சொன்னதுதான் உண்மை என்று நிரூபிக்கப்பட்டது. அன்றிலிருந்து சகல சடப்பொருட்களும் துணிக்கைகளால் ஆக்கப்பட்டவைங்கிற கூற்று ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. அப்படித்தான் பிள்ளை, அதான் பிள்ளை சயின்ஸ். விஞ்ஞானம் அதான். விஞ்ஞானம் மட்டும் இல்ல, உலக வாழ்க்கை எல்லாமே அப்படித்தான். எல்லாமே
நாங்க ஆரம்பத்துல பார்க்கும்போது சில நேரங்கள் அது பிள்ளையா இருக்கும், சரி என்று நினைச்சு கொண்டு இருப்போம். பிற்காலத்துல நாங்க உணர்வோம், ஐயோ இது நான் பிள்ளையாதான் புரிஞ்சிட்டு இருந்தேன். அது யதார்த்தம். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களே, சில இந்த நச்சிந்தனைகள்லாம் பேசுவீங்களே. எங்களோட தோமஸ் அல்வா எடிசன் 999 தடவை மின்குமலை தயாரிச்சார், ஃபெயிலியர் ஆயிட்டார், 1000ஆம் மின்குமல் தான் சரியா வந்தது, அப்படியெல்லாம் நச்சிந்தனைகள்லாம் சொல்லுவாங்களே. இன்றைக்குமே அப்படிதான். இப்போ இன்றைக்கு உலகத்துல இருக்கிற விடயம் கூட ஃபியூச்சர்ல வேறொன்றா மாறும். இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனா, சாதாரண இப்ப பாருங்க, இப்ப நாங்க ஆன்லைன்ல கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை இருக்கு. இப்போ இதுன்னு ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த மாதிரியான வசதி வாய்ப்புகள் இருந்ததான்னு கேட்டா இல்ல. அப்படித்தான் சில விஷயங்கள். அப்போ காலத்துக்கு காலம் புதிய கண்டுபிடிப்புகள் வரும், அதால புதிய மாற்றங்கள் வரும். சரி, அப்ப ஆரம்பத்துல சொல்லப்பட்ட விஞ்ஞான விஷயங்கள் எல்லாமே காலப்போக்குல மாற்றம் பெற்று புதிய புதிய விடயங்களாக மாறிக்கொண்டு இருக்கும். அப்போ ஆய்வாளர்கள் பல்வேறு கருத்துக்களை காலத்துக்கு காலம் முன் வச்சு கொண்டு இருப்பாங்க. அப்ப பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ சடப்பொருட்கள் எல்லாமே துணிக்கைகளால் ஆக்கப்பட்டதுங்கிறதான் உண்மை. அதனை சொன்னவர் டிமோக்ரட்டிஸ் இல்ல, அது பிழையானது தவறானது என்று வாதிட்டவர் அரிஸ்டோட்டில். பட் கடைசியாக முடிவானது டிமோக்ரட்டிஸ் சொன்ன கருத்து, சடப்பொருட்கள் யாவும் துணிக்கைகளால் ஆக்கப்பட்டவை. ஓகே, அது என்ன துணிக்கை? இந்த பாருங்க வரைஞ்சி போட்டிருக்கு, புக்ல உள்ள படம் தான் இது. இந்த பாருங்க, நீங்க பார்க்கலாம். ஒரு திண்மம் எடுத்துக்கொண்டா, ஒரு திண்மம்டா வெண்கட்டி எடுத்துக்கொள்ளும், இல்லாடி நீங்க சொன்ன ஐஸ் கட்டி எடுத்துக்கொள்ளும். ஐஸ் கட்டியில பாருங்க காட்டப்பட்டிருக்கு, இந்த பாருங்க இதுதான் துணிக்கை, இந்த இருக்க ஒவ்வொன்றும் துணிக்கை, இந்த இது ஒவ்வொன்றும் துணிக்கை. அழகா வரைஞ்சிருக்காங்க துணிக்கைகள். எனக்கு சொல்லுங்க பிள்ளை, இந்த இதான் திண்மம். இது ஒரு பனிக்கட்டியா இருக்கலாம், அல்லது வெண்கட்டியா இருக்கலாம், அல்லது ஏன் ஒரு போனா இருக்கலாம், அல்லது ஒரு ஆணியாக இருக்கலாம். சரி, எல்லா திண்மங்கள்லையும் துணிக்கைகள் இப்படித்தான் இருக்கும். எனக்கு சொல்லுங்க, துணிக்கைகள் இதுல ஒரு ஒழுங்குமுறையில் அமைஞ்சிருக்கா? ஆமா சார். ஒரு நெருக்கமாக இருக்கின்றதவா? ஆமா சார். ஒரு நெருக்கமாக இருக்கின்றது, ஒரு ஒழுங்குமுறையில் ஒழுங்கமைஞ்சிருக்கு. ஆகவே இவ்வாறு ஒழுங்கமைஞ்சிருக்கிறதாலதான் திண்மங்களுக்கு ஒரு திட்டமான வடிவம் கிடைச்சிருக்கு. சரியா? இவ்வாறு நன்கு கிட்ட 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 பாருங்க, இந்த துணிக்கையும் அங்குமிங்க போக முடியாது. இந்த துணிக்கைக்கு இந்த இடத்த விட்டு கொஞ்சம் நகர்ந்து அங்கிட்டுக்கெல்லாம் போக முடியாது, இடைவெளி இல்ல, சின்ன இடைவெளி, சின்ன கேப் இருக்கு, விளங்குதோ தெரியல. இந்த துணிக்கைகளுக்கு இடையில சின்ன கேப் கொண்டு இருக்கு, இடைவெளி இருக்குதா பாருங்க. துணிக்கைகளுக்கு இடையில இந்த பாருங்க சின்ன இடைவெளி இருக்குதா, சின்னதா ஒரு இடைவெளி இருக்கும். இந்த பாருங்க சின்ன ஒரு மயிரில மாதிரி ஒரு இடைவெளி இருக்கும். கட்டாயம் இந்த துணிக்கைகளுக்கு இடையில இடைவெளி இருக்கும். பட் இந்த இடைவெளி எப்படியான இடைவெளியா இருக்கும்னு கேட்டா ரொம்ப சின்ன இடைவெளியா இருக்கும். துணிக்கைகள்லாம் பாருங்க ஒரு அழகான முறையில ஒழுங்கான முறையில நெருக்கமாக அடுக்கப்பட்டிருக்கு. அப்போ நெருக்கமாக அடுக்கப்பட்டிருக்கிறதாலதான் திண்மங்களுக்கு ஒரு வடிவம் கிடைச்சது. இப்ப நாங்க முதல்ல பார்த்தோம், திண்மங்களுக்கு திட்டமான வடிவம் இருக்குன்னு. ஏன் வடிவம் இருக்குதுன்னு கேட்டா இதான் காரணம். துணிக்கைகள் எல்லாம் ஒழுங்காக நெருக்கமாக திட்டமாக ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கு. பார்த்துக்கொள்ளுங்க. இந்த துணிக்கைகளால, இந்த திண்மத்தில் இருக்க இந்த துணிக்கைகளால ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர முடியுமா முடியாதா? முடியாது, நகர முடியாது. ஒரு இடத்தை விட்டு இன்னொரு, எனக்கு கிட்ட கிட்ட அடிக்கிறது. சும்மா யோசிச்சு பாருங்க. எப்படி யோசிப்போமே, ஒரு பஸ் வண்டியில போறீங்க, சும்மா ஒரு பஸ்ல போறீங்க, பஸ்ல ஃபுல் பண்ணி இருக்கிறாரு. சரி, உட்காந்து போறீங்க, எல்லாரும் உட்காந்து போறீங்க, ஷீட்ல எல்லாம் உட்காந்து போறீங்க, ஷீட் எல்லாம் புக். ஸோ ஷீட் எல்லாம் கம்ப்ளீட்டடா இருந்தா நீங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போய் உட்கார முடியுமா? பஸ்ல போறீங்க, பஸ்ல ஷீட் எல்லாம் எல்லா ஷீட்லயும் ஆட்கள் இருக்கிறாங்க. அப்போ நீங்க எழும்பி உங்களோட இடத்தை விட்டுட்டு இன்னொரு ஷீட்ல போய் அமர முடியுமா? முடியாது. முடியணும்டா அவர் எழுப்பணும், நீங்க எழுப்பி வாங்க ஐயா நான் உட்காரன்னு கேட்கணும் இல்லையா? அவரும் எழுப்ப மாட்டேன்டா எங்களுக்கு வேற ஒரு இடத்துக்கு போயிடாது, அதே இடத்துல தான் இருக்கணும். அது மாதிரி தான் திண்மங்கள்ல இந்த துணிக்கைகளுக்கு இடையில உள்ள துணிக்கைகள்லாம் கிட்ட 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 ஒரு ஒழுங்கு முறையில அடுக்கப்பட்டு இருக்கு. ஆகவே துணிக்கைகளால ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியாது.
அசைய முடியாது. திட்டமான வடிவம் இருக்கு. ஆனால் இந்த துணிக்கைகளால் என்ன செய்ய முடியும்னு கேட்டா ஒரே இடத்துல அதிர்ந்து கொண்டிருக்க முடியும். அந்த இடத்துல சின்ன இடைவெளி இருக்கே, இந்த பாருங்க, சின்ன கேப் கொண்டு இருக்கே, இந்த பாருங்க, இதுல பாருங்க சின்ன இடைவெளி ஒன்று இருக்கு. இந்த பாருங்க சின்ன இடைவெளி ஒன்று இருக்கு. சின்ன இடைவெளி இருக்கிறதால இந்த பாருங்க இந்த துணிக்கையால இந்த இடத்த விட்டு கொஞ்சம் இங்கிட்டு வரலாம், இந்த அளவு வரலாம். ஓகே, இங்கிட்டு கொஞ்சம் வரலாம். அதே மாதிரி இந்த பக்கம் கொஞ்சம் போகலாம், கொஞ்சம் மேல போகலாம், கீழே கொஞ்சம் அப்படி லைட்டா சின்ன ஒரு டான்ஸ் ஒன்று கொடுக்கலாம். சின்ன ஒரு ஒரு மூமெண்ட் உண்டு. ரைட், இங்கிட்டு கொஞ்சம், இங்கிட்டு கொஞ்சம், இப்படி கொஞ்சம், இப்படி கொஞ்சம். நாங்க 3 ஷீட் இருக்கிற பஸ்ல உட்கார்ந்துருக்கோம்னு வச்சுக்கொள்ளுங்களேன். 3 பேர் உட்கார்ந்துருக்கிறோம், 3 நபர்கள் அமர்ந்திருக்கிறோம். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளாமே, ஐயோ கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, கொஞ்சம் தள்ளி உட்காரும், கொஞ்சம் அங்கிட்டு இங்கிட்டு போற மாதிரி தான் இது. சரியா? அப்ப என்ன, துணிக்கைகளுக்கு இடையில மிகச்சிறிய இடைவெளி காணப்படுறதால துணிக்கைகள் இருக்க இடத்துல அதிரும், அசையாது. எனவேதான் திண்மம் பாய்வதில்லை. நாங்க பார்த்த முதல்ல பாய்ந்து செல்லாது என்று பார்த்தோம். திண்மம் பாய்ந்து செல்லாது, திட்டமான கன அளவு உண்டது, திட்டமான வடிவம் கொண்டது என்று பார்த்தோம். அதுக்கு காரணம் இதுதான். ஏன், துணிக்கைகள் எல்லாம் கிட்ட 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 நெருக்கமாக அடுக்கப்பட்டிருக்கிறதால ஒரு வடிவம் இருக்கு. துணிக்கைகள் அசைய முடியாததால சடப்பொருள் அங்கு பாய்ந்து பரவி செல்லாது, ஒரே இடத்துல துணிக்கைகள் அதிரும். பார்த்துக்கொள்ளுங்க. ஆனால் துணிக்கைகளுக்கு இடையில சின்ன இடைவெளி காணப்படுது. இது திரவம். திண்மத்தோடு ஒப்பிட்டு பாருங்க. திரவத்தை பொறுத்தவரையில இந்த பாருங்க படம், திரவத்தை பாருங்க. துணிக்கைகள் திண்மத்தோடு ஒப்பிடும் போது திரவ துணிக்கைகளுக்கு இடையில இடைவெளி எப்படி இருக்குன்னு பாருங்க பிள்ளை. கூடுதலா இருக்கு. ஓரளவு இடைவெளி அதிகமா இருக்கு. திண்மத்தோடு ஒப்பிடும் போது கொஞ்சம் இடைவெளி அதிகமாக இருக்கு. ஆனால் ஒரு ஒழுங்குமுறையில் அடுக்கப்பட்டிருக்கா? இல்லை. ஆகவேதான் பாத்திரத்தின் வடிவம் என்று ஒரு வார்த்தை சொன்னீங்க. இதுக்கு ஒரு டிசைன் கொடுக்க முடியாது. என்னடா இந்த இடத்துல இப்படி இருக்கு, ஏண்டா இப்ப இவர் என்ன சிவன் கேட்டா, இந்த வரும் இதுண்ட வடிவத்தை நான் வரைகிறேனே, இப்படி ஒரு வடிவம் இருக்குன்னு வரைஞ்சனண்டா. ஓகே, இதான் இதுண்ட வடிவம் வரைஞ்சனண்டா. கொஞ்ச நேரத்துல என்ன நடக்குண்டா, இந்த துணிக்கை இந்த இடத்த விட்டு கொஞ்சம் எனக்கு இடம் இருக்குன்னு இந்த இடத்துக்கு ஓடியாந்துடும். இது கொஞ்சம் இந்த பக்கம் போயிடும். இதுல துணிக்கை அங்கும் இங்கும் கொஞ்சம் அசையலாம், இடைவெளி இருக்கு. அப்ப நான் திரும்ப உருவத்தை மாத்தணும். ரைட், இப்படி வந்திருக்கு உருவம். அப்போ திட்டமான ஒரு வடிவம் இல்ல, பாத்திரத்தின் வடிவத்துல வரும். ஏனென்றா திரவத்தில் உள்ள துணிக்கைகள் எல்லாம் ஒரு ஒழுங்கமைப்புல இருக்கிறது இல்ல, மிக நெருக்கமாகவும் இருக்கிறது இல்ல. எனவே திட்டமான வடிவம் இல்ல. அதே போல அந்த துணிக்கைகளுக்கு ஒரு இடைவெளி கொஞ்சம் அதிகமா இருக்கிறதால கொஞ்சம் அங்கும் இங்கும் அசைய முடியும். இன்னொரு விஷயம் சொல்லிடுவோம் இந்த இடத்துல. என்னன்னு கேட்டா, இந்த திண்மங்களை பாருங்க பிள்ளைகள், இந்த துணிக்கைகளுக்கு இடையில இருக்கிற இடைவெளி ரொம்ப சின்னது. எனவேதான் எங்களால என்ன செய்ய முடியாது, நெருக்கவும் முடியாது. பாருங்க, நீங்க அந்த முதல்ல படிச்ச எல்லா விஷயமும் இந்த இடத்துல வருது. என்னென்ன படிச்சோம் பாருங்க. இந்த இடத்துல போடுறது ஈஸியா இருக்கும். இந்த இடத்துல போட்டால் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். வடிவம் இந்த இடத்துல நாங்க பேசுறோம். வடிவம், அதே மாதிரி நெருக்குதல், அதே மாதிரி பரவுதல் அல்லது பாய்தல். ஓகே, இது மூன்றையும் இந்த இடத்துல பார்க்கலாம். கிட்ட கிட்ட துணிக்கைகள் இருக்கிறதால சிறப்பான வடிவம் இருக்கு. இந்த துணிக்கைகளுக்கு இடையில இடைவெளி ரொம்ப சின்னதுங்கிறதுனால நெருக்க முடியாது. துணிக்கை அங்குமிங்கும் அசைறதுல ஒரே இடத்துல அதிர்றதால பாயவும் செய்யாது. இப்ப இந்த உங்களுக்கு இதுவரை படிச்சதுக்கான காரணம் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சாத்விகா? ஓகே, சாத்விகாவுக்கு விளங்குதா ஏன் திண்மங்களுக்கு திட்டமான வடிவம் இருக்குங்கிறதுக்கான விஞ்ஞான விளக்கம் விளங்குதா இப்போ? அதாவது துணிக்கைகள் எல்லாம் ஒரு நெருக்கமாக ஒழுங்காக அடுக்கப்பட்டிருக்கதால அதுக்கு ஒரு வடிவம் இருக்கு. அதே மாதிரி அந்த துணிக்கைகளுக்கு இடையில பெரிய இடைவெளி இல்லை, சின்ன கேப் இருக்கிறதால எங்களால் அதை புஷ் பண்ணி தள்ள முடியாது, நெருக்க இயலாது. துணிக்கைகள் அதே இடத்துல இருந்து அதிர்றதுனால இன்னொரு இடத்துக்கு போக இயலாததுனால பாய்ந்து போகாது.
இதான் இதுல இருக்கக்கூடிய விஞ்ஞான விளக்கம். அதே மாதிரி நீங்க திரவத்தை பாத்தீங்கன்னா பிள்ளைகள் அதே விஷயத்தை நாங்க போடுவோம், கவனிங்க. திரவத்தை பொறுத்த வரையில துணிக்கைகள் ஒரு ஒழுங்கர நெருக்கமாக அடுக்கப்படல, ஒரு இடைவெளியோட அடுக்கப்பட்டிருக்கு. ஆகவே கொஞ்சம் துணிக்கைகள் என்ன செய்யும், அங்கு இங்கு மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கும், அங்கங்க அசைஞ்சு கொண்டே இருக்கும். ஆகவே பாய்ந்து செல்கின்றது. அப்ப திரவ துணிக்கை அப்படி அசைஞ்சு கொண்டிருக்கிறதால ஒரு வடிவம் எங்களுக்கு கொடுக்க முடியாது. இந்த அமீபா பார்த்தோம் நாங்க கிரேட் 6ல, ஞாபகம் இருக்க தெரியல. அமீபாவோட வடிவம் எப்படியான வடிவம் ஞாபகம் இருக்கா? அமீபா முதல்ல அமீபா ஞாபகம் இருக்கா? கை மாதிரி இருக்கும் சார். ஆமா. ஓகே, அமீபா என்பது அமீபாங்கிறதுக்கு ஒரு வடிவமே இல்லை, அது வரைகிறது சரியான சிரமம். அமீபாண்ட வடிவமே மாறிக்கொண்டே இருக்கும். நான் இப்ப பாட முடிய வீடியோல காட்டுறேன் திரும்ப இருக்கா. அமீபாட வடிவம் அப்படியே நிமிஷத்துக்கு ஒரு முறை மாறிக்கொண்டே இருக்கும். அதுபோல இந்த திரவத்தின் வடிவமும் டிஃபரெண்டா இருக்கிறதால எங்களுக்கு ஒரு திட்டமான வடிவம் கொடுக்க முடியாது. அப்ப திரவத்துக்கு திட்டமான வடிவம் இல்லையே, துணிக்கைகள் ஒரு ஒழுங்கர அமைக்கப்பெறல. ஆனால் துணிக்கைகளுக்கிடையில சின்ன இடைவெளி காணப்படுது, எனவே அசையும். துணிக்கைகள் அங்கு இங்கும் அசைஞ்சு கொண்டிருக்கும், எனவே கீழே விட்டீங்கன்னா ஓடிடும். அதான் தண்ணி பாய்ந்து போறதுக்கு காரணம். ஆனால் என்ன பிரச்சனைடா, நெருக்கிற அளவுக்கு இந்த இடைவெளி அவ்வளவு பெரிய இடைவெளி அல்ல. அதான் விஷயம், புரிஞ்சுக்கோங்க. இந்த பாருங்க, இந்த இடத்துல பாருங்க இடைவெளி இல்ல, இந்த இடத்துல பாருங்க கொஞ்சம் பெரிய இடைவெளி இருக்கு, இந்த இடத்துல பாருங்க ஒரு கணக்கான இடைவெளி இருக்கு. அப்படி என்றா எப்படி சொல்லலாம், உங்களுக்கு விளங்குற மாதிரி சொன்னா, பஸ்ஸுக்கே வாரன் இந்த 3 பேர் அமரக்கூடிய ஷீட் இருக்குதானே, அதுல மெல்லிய 3 பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்படின்னா கொஞ்சம் ஸ்லிம்மான 3 பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க என்றா அந்த 3 பேரும் கம்ஃபர்டபுளா உட்கார்ந்து வரலாம். இடையில கொஞ்சம் இடைவெளி இருக்கும். இப்போ ரொம்ப ஃபேக்டான 3 பேர் உட்கார்ந்தாண்டா 3வது ஆள் பாவம் பாதி தான் உட்கார்ந்து இருக்கும் இல்லையா அம்மார், அப்படித்தானே? ஆமா. நான் ஃபேக்டான ஆளை சொல்ல, மெல்லிய ஸ்லிம்மான 3 பேர் உட்கார்ந்தா இடைவெளி இருக்கும். அந்த இடைவெளியில இன்னொரு ஆளை கொண்டு போய் நாங்கள நெருக்க முடியாது. ஸோ அவங்க முன்னு கம்ஃபர்டபுளா இருப்பாங்க. அந்த மாதிரி தான் திரவத்தில் உள்ள துணிக்கைகளுக்கு இடையில இடைவெளி கொஞ்சம் அதிகம் இருக்கு, ஆனால் நெருக்கிற அளவுக்கு இடைவெளி இல்லை. ஆகவே தான் எங்களால திரவத்தை நெருக்க முடியாது என்று முதல்ல பார்த்தது. ஓகே, அதே மாதிரி வாயுக்களை பொறுத்தவரையில பாருங்க பிள்ளைகள், வாயுக்கள்ல இந்த பாருங்க துணிக்கைகள் பாருங்க எங்க எங்க இருக்குதுன்னு பாருங்க, எவ்வளவு பெரிய இடைவெளியில இருக்கு, இவ்வளவு பெரிய கேப் இருக்குங்க. இந்த இடத்துல இவ்வளவு பெரிய கேப், இவ்வளவு பெரிய இடைவெளி. சில இடங்கள்ல மிகப்பெரிய இடைவெளி காணப்படுது. இங்க பாருங்க, இந்த இடத்துல இவ்வளவு பெரிய இடைவெளி. ஆக இந்த துணிக்கைகள் ஒரு முறையில் அடுக்கப்படவே இல்லை, எழுந்தமானதாக அங்கும் இங்கும் இருக்கு. சோ கட்டாயம் வடிவம் இல்லை. அதே மாதிரி விரும்பின மாதிரி இந்த துணிக்கைகளால் என்ன செய்யணும், இந்த இடத்துக்கு வரையிலும் இங்க போகையிலும் அசைஞ்சு கொண்டே இருக்கலாம். ஆக பரவும், பாயும், ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகும். ஒரு விசையை கொடுத்து இந்த துணிக்கை நாங்க என்ன செய்யலாம், கொஞ்சம் கிட்ட கொண்டு வர முடியும் தான், புஷ் பண்ணி கிட்ட கொண்டு வர. இடைவெளி பெருசு, திரவத்தோடு ஒப்பிடும்போது மிகப்பெரிய இடைவெளி இருக்கு, ஆக நெருக்கவும் முடியும். அப்ப திரவத்தின் துணிக்கை தன்மையை பார்த்துக்கொள்ளுங்க, எவ்வாறு துணிக்கைகள் அமைஞ்சிருக்குன்னு. விஷயத்துக்கு வருவோம். அப்போ திண்மங்கள்ல பாருங்க, துணிக்கைகள் ஆல்ரெடி பார்த்துட்டோம். சடப்பொருட்கள் யாவும் துணிக்கைகளால் ஆக்கப்பட்டிருக்கு. அந்த துணிக்கைகளை எங்களுக்கு அணுக்கள் என்று நாங்கள் கிரேட் 9ல படிப்போம். ஸோ அந்த நாங்கள் கிரேட் 9ல என்ன தெரியுமா படிப்போம், இப்போ இங்க கிரேட் 8ல அறிமுகப்படுத்தி இருக்கோம் சடப்பொருள் துணிக்கைகளால் ஆக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி கிரேட் 8ல சொல்றோம். 9ல போய் படிப்போம் அந்த துணிக்கை என்ன, அந்த துணிக்கைக்குள்ள என்ன இருக்குன்னு படிக்க போறோம் கிரேட் 9ல. பாருங்க, கிரேட் 6ல சடப்பொருள் பார்த்துருக்கிறோம், கிரேட் 7ல சடப்பொருள், பௌதிக நிலை, திண்மம், திரவம், வாயு எல்லாம் பார்த்துருக்கிறோம். இப்போ 8க்கு நாங்க பாக்குறோம் என்ன, சடப்பொருள் என்னென்னலாம் பார்த்துட்டு சடப்பொருட்கள் எதாவது ஆக்கப்பட்டிருக்கு துணிக்கை என்று படிக்கிறோம். 9ல போய் அந்த துணிக்கை என்ன, அந்த துணிக்கை என்ன எப்படி இருக்கும், அதுக்குள்ள எதுவும் இருக்குதா, சரியா, அதுக்குள்ள இருக்கக்கூடிய விடயங்கள் என்னென்ன இருக்கு, அது எப்படி இருக்கும், அது என்ன செய்யுங்கிறத கிரேட் 9ல படிப்போம். 10ல அது இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா போகும். சரி, அப்போ இப்போ இந்த காலத்துல மிக பொருத்தமான ஒரு வார்த்தை சொல்ல, உங்களுக்கு அணுசக்தி சம்பந்தமா பேசி கொண்டிருக்காங்க. அணுசக்தி, கருச்சக்தி, அணுகுண்டு எல்லாம் சம்பந்தமா பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த அணு என்று சொல்றாங்களே, அணுசக்தி, அணுகுண்டு, கருச்சக்தி எல்லாம் சொல்லப்படுது. அந்த சக்தி எங்க இருக்குன்னா இந்த துணிக்கைக்குள்ளதான் இருக்கு. இதை பத்தி படிக்கலாம், அங்க 11க்கு அங்கால போய் படிப்போம். ஸோ அப்போ அப்படி அழகா கட்டமைப்பா உங்களுக்கு மேம்பட்டு போகுது இந்த பாடம். ஆக சடப்பொருட்களையாகவும் துணிக்கைகள் ஆக்கப்பட்டிருக்கு, டெமோக்ரட்டிஸ் சொல்லி இருக்கிறார். அந்த துணிக்கைகள் எப்படி இருக்குங்கிறத இந்த படம் எங்களுக்கு காட்டுது. திண்மங்கள்ல துணிக்கைகள் நெருக்கமாக அடுக்கப்பட்டு இருக்கு. இதெல்லாம் மனனம் செய்ய போக தேவையில்லை.
புரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. அவ்வளவுதான். சரி, இதுல மனனம் செய்யறதுக்கு ஒன்றும் இல்லை. சரியா? உதாரணமா சொல்றதுண்டா, அந்த பாருங்க, இந்த பேப்பர் இருக்கு என் கையில. இந்த பேப்பர் ஒன்று இருக்கு. இந்த பேப்பர் ஒரு சடப்பொருளா? ஆமா சார். எஸ். Yes, அப்போ sir. சடப்பொருள்னா எந்த பௌதிக நிலையில் வரப்போகுது? திண்மம். ஓகே. திண்மம் என்றால் இந்த பேப்பரை ஆக்கின துணிக்கை மிக நெருக்கமாக அடுக்கப்பட்டிருக்கும். அந்த துணிக்கைகளுக்கு இடையில இடைவெளி ரொம்ப குறைவாக இருக்கும். நெருக்கிற அளவுக்கு முடியாது. அழகான வடிவம் இருக்கு பாருங்க, திட்டமான வடிவம். இந்த பேப்பர் அப்படி வச்சா இங்க இருந்து அங்க பாய்ந்து காற்றுல பறக்கும், அதுவாக போகாது. அப்ப அசைகிற அளவுக்கு முடியாது. இதுல உள்ள துணிக்கைகளுக்கு ஒரு இடத்திலே அதிரும். இவ்வளவுதான் இதுல உள்ள விஷயம். அதே மாதிரி திரவம் எடுத்துக்கொண்டீங்கன்னா, நாங்க குடிக்கிற தேநீர் இப்ப குடிச்சு கொண்டு இருக்கலாம் சில நேரம். அந்த தேநீரை பாருங்க, நீங்க தேநீரை பாத்தீங்கன்னா கொஞ்சம் அசையக்கூடிய ஆற்றல் இருக்குனால கொஞ்சம் அதிகமே அசையும். அசைறதுக்கு காரணம் அதில் உள்ள துணிக்கைகள் அங்கும் இங்கும் அசைவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஏண்டா இடைவெளி கொஞ்சம் அதிகம், ஆனால் நெருக்கும் அளவுக்கு அதிகம் அல்ல. இப்போ பவன் டீ குடிக்கிறீங்களா, டீ ஃபுல் கப் இருக்கு, கொஞ்சம் கையை வச்சு அமுத்தி போட்டு இன்னும் கொஞ்சம் டீயில போட இயலுமா? முடியாது. அதான் நெருக்குதல். ஆனால் கீழே ஊத்துனீங்கன்னா அப்படியே வழிஞ்சு ஓடும், பாய்ந்து செல்லும். அந்த துணிக்கைகள் அங்கும் இங்கும் ஓரளவு அசைகிறதால ஒரு சரியான வடிவம் இல்லை. வாயுக்களை பொறுத்த வரையில இப்ப கொஞ்சம் பாத்தீங்கன்னா, கொஞ்சம் வெளியில போனீங்கன்னா தூரத்துல இருக்க காற்று உங்களை நோக்கி வரும். ஏண்டா அசைந்து வருது, பரவுகின்றது. ஏன்? துணிக்கைகள் மிக தொலைவில் இருக்கு, மிக சுயாதீனமாக அசையலாம். எங்களால் அந்த துணிக்கைகளை நெருக்க முடியும். எனவே ஒரு ஒழுங்கான வடிவம் இல்லை. சோ இதுதான் இந்த சடப்பொருட்கள் சம்பந்தமான அடிப்படையான அம்சங்களாக இருக்கின்றன. ஓகே, விளங்குனதா? ஆமா சார். சார். அடுத்து நாங்க பார்க்க போற விஷயம், இனி கொஞ்சம் வீடியோ பார்த்துட்டு வருவோம். ஓகே, மிக முக்கியமான கண்டென்ட் பார்த்துட்டோம். சடப்பொருட்களின், நம்ம பேசின விஷயம் தான். இந்த வார்த்தை கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கும். சடப்பொருட்களின் தொடர்ச்சி அற்ற தன்மை. சடப்பொருட்களின் தொடர்ச்சி அற்ற தன்மை. அது என்ன சடப்பொருட்களின் தொடர்ச்சி அற்ற தன்மை என்றா? சின்ன விஷயம், ஒன்றும் பெரிய யோசிக்காதீங்க. ஒரு சடப்பொருள் இருந்தால், ஒரு திண்மமோ திரவமோ வாயுவோ, எங்களுக்கு தெரியும் திண்மமோ திரவமோ வாயுவோ துணிக்கைகளால் ஆன வேண்டும் எங்களுக்கு தெரியும். அந்த துணிக்கைகளுக்கு இடையில இடைவெளி ஒன்று காணப்படுகின்றனவா இல்லையாங்கிறதா இந்த கேள்வி. சடப்பொருள் ஆக்கப்பட்ட துணிக்கைகளுக்கு இடையில, ஓகே, துணிக்கைகளுக்கு இடையில இடைவெளி காணப்படும். திண்ம சடப்பொருட்கள், திரவ சடப்பொருட்கள், வாயு சடப்பொருட்கள், இந்த மூன்றுல எதில் அதிகளவான இடைவெளி காணப்படும் என்று கேட்கிறேன். வாயு. ஓகே, ஏற்றுக்கொள்றேன். ஓகே, திண்ம சடப்பொருள், திரவ சடப்பொருள், வாயு சடப்பொருள்ல அதிகமான இடைவெளி இருக்கிறது. வாயுக்கள்ல உதாரணமா நாங்க பார்த்தோம்டா, இந்த வார்த்தை பார்ப்போம். லைட்டா விளங்கப்படுத்திட்டு நேரடியாக வீடியோக்குள்ள போவோம். உதாரணமா இது ஒரு திண்ம சடப்பொருள். இந்த திண்ம சடப்பொருள் எடுத்தீங்கன்னா, அந்த பாருங்க இருக்கு துணிக்கைகள். துணிக்கைகளுக்கு இடையில ஒரு சின்ன இடைவெளி ஒன்று இருக்கு. சின்ன இடைவெளி ஒன்று இருக்கு. சின்ன இடைவெளி ஒன்று இருக்கிறத பரிசோதிக்கிறதன் இனி எங்கட பாடம். இருக்குதா, சின்ன இடைவெளி ஒன்று இருக்குதா அப்படிங்கிறது. சும்மா யோசிங்க, இந்த துணிக்கைகளுக்கு இடையில சின்ன இடைவெளி இருக்கிறத நாங்க எவ்வாறு சோதிக்கலாம்னு நீங்க நினைக்கிறீங்க? வெண்கட்டி மூலம். வெண்கட்டி மூலம். ஓகே. அதாவது அதான் என்னண்டா, இப்போ வைங்கிற உதாரணத்துக்கு இது ஒரு சடப்பொருள், திண்ம சடப்பொருள். ஓகே, நான் உங்களுக்கு விளங்குறமாக்கி ஒரு உதாரணம் சொல்றேன். இப்போ உங்களோட கப்ல தண்ணீர் கொஞ்சம் வச்சிருக்கிறீங்க. உங்களோட ஒரு கப்ல தண்ணி எடுத்துருக்கிறீங்க. தண்ணீரை எடுத்துட்டு அதுல கொஞ்சம்
நீளம் போடுறீங்க. நான் எழுதிய காட்டிடுறேன், ஈஸியா இருக்கும். ஓகே, என்ன செய்றீங்கடா, கொஞ்சம் நீர் எடுக்கிறீங்க, ஒரு பாத்திரத்துல நீர் எடுக்கிறீங்க. அதே மாதிரி கொஞ்சம் நீலத்தூள், சரியா? எனக்கு நிறம் வேணுமேங்கிறதுக்காக நீலத்தூள் எடுக்கணும். பாத்திரத்துல தண்ணீர் கொஞ்சம் எடுத்துட்டு, இதான் பாத்திரம், இதான் பாத்திரம். பாத்திரம் இருக்கு, பாத்திரத்துல நீர் இருக்கு. ஓகே, இதான் நீர். ஓகே, அந்த நீர்ல என்ன செய்றீங்க, கொஞ்சம் நீலத்தூள் கொஞ்சம் போடுறீங்க. நீலத்தூள் கொஞ்சம் போடுறீங்க. அந்த நீலத்தூள் இந்த பாத்திரத்தில் உள்ள நீர் முழுக்க பரவுமா அப்படின்னு கேக்குறேன். ஆமா சார். பரவும். ஓகே, இந்த நீலத்தூள் எந்த வகை சடப்பொருள்? திண்மம். திண்மம். உள்ள பாத்திரத்தில் உள்ள நீர் என்ன வகை சடப்பொருள்? திரவம். என்னுடைய கேள்வி, இந்த திரவத்துக்குள்ள இந்த நீலத்தூள் பரவுகின்றது என்றால், உள்ளுக்குள்ள போய் சேர்கின்றது என்றால், இந்த நீர் துணிக்கைகளுக்கு இடையில இடைவெளி பார்த்துக்கொள்ளுங்க. திரும்ப சொல்லுங்க, நீங்க இதான் நான் வரைகிறது பாருங்க. அந்த நீருக்குள்ள இருக்கக்கூடிய துணிக்கைகளுக்கு இடையில இடைவெளி ஒன்று இருக்குதானே பிள்ளைகள்? அந்த இடைவெளிக்குள்ள என்ன நடக்கும்னு கேட்டா, நீங்கள் போட்ட நீலத்தூள் எல்லாம் தான் பாருங்க, இந்த இடைவெளிக்குள்ள போய் நீலத்தூள் எல்லாம் அவ்வாறு போய் சேர்ந்து கொள்ளும். இடைவெளிக்குள்ள போய் அந்த கேப்பை ஃபில் பண்ணிக்கொள்ளும். இந்த இடைவெளிக்குள்ள போய் நிறைஞ்சு கொள்ளும். உங்களோட பாடசாலையில சில நேரம் ஏதாவது விழாக்கள் நடக்கலாம் இல்லையா? சில மன்ற நிகழ்வுகள் அப்படி இப்படி நடக்கலாம். நடக்கிற நேரம் எல்லா இடத்துலயும் எல்லாரும் உட்கார்ந்து இருப்பாங்க. உங்களுக்கு சில நேரம் இடம் இருக்காது, உட்கார இடம் இருக்காது. பார்ப்பீங்க, முழு ஹோலையும் பார்ப்பீங்க. பார்த்துட்டு எங்கேயாவது ஒரு சின்ன கேப் கிடைச்சா அதுக்குள்ள போய் அந்த இடைவெளியில நீங்க உட்கார்ந்து கொள்வீங்களே, அது போலதான் இந்த நீலத்தூள் இந்த நீர் துணிக்கைகளுக்கு இடையில இருக்கிற இடைவெளிக்குள்ள புகுந்து கொள்ளும். சரியா? நீர் துணிக்கைகளுக்கு இடையில இருக்கிற அந்த துணிக்கைகளுக்கு இடையில இருக்க இடைவெளிக்குள்ள புகுந்து கொள்ளும். புகுந்த பிற்பாடுதான் அந்த நீர் முழுக்க நீல நிறமாக மாற்றமடையும். நான் சொல்றது ஓரளவு விளங்குதோ தெரியல? ஓகே, இப்போ நாங்க இன்னொரு உதாரணமும் பேசுவோம். ஒரு பிளேன் டீ குடிக்கிறீங்க. பிளேன் டீ எவ்வாறு தயாரிக்கலாம்? ஒரு ஆள் சொல்லுங்க பாப்போம். பவன் குடிச்சு கொண்டிருக்கீங்க தானே, சொல்லுங்க. அம்மார் சொல்லுங்க. சுடுநீரை ஊற்றி தேயிலத்தூளை போட்டு சீனியை போட்டு இருப்பாங்க. ஓகே, சுடுநீரை எடுத்து தேயிலை சாயம் இல்லையா அம்மார், அப்படித்தானே? ஆமா சார். தேயிலை சாயம், சீநீர். அப்போ அந்த சுடுநீர்ல அம்மார் தேயிலை சாயத்தையும் சீனியையும் போட்ட பிற்பாடு அந்த சுடுநீர் முழுக்க தேயிலை சாயமும் சீனியும் பரவி நிக்குமா? ஆமா சார். ஓகே, அப்ப போடப்பட்ட சாயமும் சீனியும் அந்த நீருக்குள்ள பரவுதண்டா, அந்த நீர் துணிக்கைகளுக்கு இடையில இடைவெளி இருக்குதுன்ற அர்த்தம். அந்த இடைவெளிக்குள்ள போய் ஃபில் ஆகிக்கொள்ளுது, நிறைஞ்சு கொள்ளுது. இதனை நம்ம சொல்லுவோம் சடப்பொருட்களின் தொடர்ச்சியற்ற தன்மை என்று சொல்லுவோம். இந்த விஷயத்தை நம்ம சொல்றது சடப்பொருட்களின் தொடர்ச்சியற்ற தன்மை. அது என்ன தொடர்ச்சியற்ற தன்மை என்றால் கேட்க மாட்டாங்க. தொடர்ச்சியற்ற தன்மை என்றால் என்னண்டு, அந்த துணிக்கைகளுக்கு இடையில இடைவெளி இருக்குதான். இப்படி பார்த்தோமே, இந்த வாயு துணிக்கைகளுக்கு இடையில இடைவெளி இருக்கு, திரவ துணிக்கைகளுக்கு இடைவெளி இருக்கு, திண்ம துணிக்கைகளுக்கு இடையிலையும் சின்ன இடைவெளி இருக்கு. இந்த இடைவெளி இருக்கிறத தான் சொல்றது தொடர்ச்சியற்ற தன்மை, சடப்பொருட்களின் தொடர்ச்சியற்ற தன்மை. உதாரணத்துக்கு இப்ப எப்படி வைப்போமே, தண்ணிக்குள்ள சீனியை போட்டோம்டா, சீனி இந்த தண்ணீர் முழுக்க பரவுது. சீனி அந்த தண்ணீர் முழுக்க பரவுதுண்டா, யார் அங்கு தொடர்ச்சியற்றவர்? சீனியா தண்ணீரா? தண்ணீர். யோசிச்சு பாருங்க. தொடர்ச்சியற்றது நீரா சீனியா? ரெண்டுமே தொடர்ச்சியற்றது தான். பட் அந்த பிராக்டிக்கல் எதுக்கானது? அப்ப யோசிக்கணும், சீனி. எந்த பொருளினுள் பரவுகின்றதுன்னு பாருங்க. தண்ணிக்குள்ள சீனி பரவுதுண்டா, எங்க கேப் இருக்குதுன்னு அர்த்தம்? ஆக நீர் தொடர்ச்சியற்றதுங்கிறதுக்கான பரிசோதனை அது. அதே போல
நீங்கள் யாராவது புத்தகத்தை பார்க்காம ட்ரை பண்ணுங்க. வாயு தொடர்ச்சியற்றதுங்கிறதுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் சொல்லுங்க. எக்ஸ்பெரிமெண்ட் சும்மா சொல்லுங்க, ஒரு அன்றாட நிகழ்வு ஒன்று சொல்லுங்க பாப்போம். ஊதுபத்தி புகை சார். ஊதுவத்தி கொளுத்துனீங்கடா வீடு முழுக்க ஊதுவத்தி மனம் பரவும். அப்ப ஊதுவத்தில இருந்து வர வாசனை பலூனை ஊதின பின் கொஞ்ச நேரம் வச்சோன்னே வெடிக்கும் சார். பலூனை ஊதுனோட வெடிக்கும். அது எந்த வகையில வரும் உங்களுக்கு இல்ல தொடர்ச்சியற்ற சார், தன்மை? பலூனை ஊதி கட்டி மிச்ச நேரம் வச்ச பிறகு காத்து இறங்கும், இல்லாட்டி வெடிக்கும் சார். ஓகே, அது எந்த வகையில தொடர்ச்சியற்ற தன்மைக்கு பொருத்தமா இருக்கும் மதுஜன்? தொடர்ச்சியற்றதுண்டா ஒன்றுல இன்னொன்று இந்த மிக்ஸ் ஆகுறது தான் தொடர்ச்சியற்றதுல நாங்க உதாரணம் எடுப்போம். எங்கட சகானி சொன்ன அந்த ஊதுவத்தின் மனம் வீடு முழுக்க பரவுதுண்டா, ஊதுவத்தி மனம் எதுல பரவும்? காற்றினூடாக, அந்த வழியினூடாக பரவும். அப்ப வழிக்குள்ள புகுது, இந்த வழியினூடாக புகுந்து கொண்டது. அதான் அதுக்கு இலகுவான உதாரணம். அது மாதிரி ஒரு திண்மம் தொடர்ச்சியற்றதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்க பாபு. புத்தகத்துல உள்ள சொல்றேன், சும்மா சொல்லுங்க. அதாவது ஒரு திண்மத்துக்குள்ள வேற ஒரு பொருள் புகுந்து கொள்றது, அப்படி யோசிங்க. வெண்கட்டிக்குள்ள. அம்மா புத்தகத்துல இருக்க சொல்றது இல்ல. யோசிங்க யோசிங்க, மூளைக்கு வேலையை கொடுங்க பிள்ளைகள். என்னம்மா சொல்றீங்க, எனக்கு விளங்குது இல்லையே. சிம்பிளா யோசிக்க, இப்படி யோசிங்க. என்னண்டா, ஏதாவது ஒரு திண்மத்துக்குள்ள வேறு ஏதாவது புகுந்து கொள்ளணும் உள்ளுக்குள்ள. யோசிங்க. சார், நாங்க சுவாசிக்கிறது. சுவாசிக்கிறது? அம்மா சுவாசிக்கிறதுண்டா வழி அப்படி மூக்கினூடாக போறது தானேம்மா. சரி, அது நேர் துளை தானே, உள்ளுக்குள்ள நீங்க உள்ளுக்குள்ள போகுதுண்டா அப்படி யோசிக்கிறீங்க. ஓகே பரவாயில்ல, ஓகே வேறு. சரி ஓகே பரவாயில்ல. டிஷ்யூல இங்க தண்ணிய யார் அது, யார் அது? மதுஜனா? எஸ் சார். எக்ஸலன்ட். என்ன மதுஜன், கொஞ்சம் தெளிவா சொல்லிருங்க. டிஷ்யூல கலர் மைய கொட்டி கலக்கிட்டு அதை வச்சோன்னே டிஷ்யூல பரவும் சார். வெரி குட். டிஷ்யூல கொஞ்சம் இங்க கொட்டி விட்டீங்கன்னா இங்க் அந்த டிஷ்யூக்குள்ள புகுந்து கொள்ளும். அப்ப டிஷ்யூ திண்மம், இங்க் திரவம், திரவம் திண்மத்துக்குள்ள புகுந்து கொள்ளுது. நான் எதிர்பார்த்த உதாரணம் என்ன தெரியுமா? சொல்லுங்கம்மா. எஸ், தாளுக்குள்ளயும் அப்படி போகும். ஓ தாளுக்குள்ள போகும். நான் எதிர்பார்த்தது என்னண்டா, இந்த அடிக்கடி இந்த பிஸ்கட்லாம் வாங்கி கொண்டாந்து வைக்கிறது. நாங்க பிஸ்கட்டுகளை வாங்கி கொண்டாந்து வச்சுட்டு சில நேரம் உடைச்சி சாப்பிட்டு ஒரு பிஸ்கட் 2 பிஸ்கட் அப்படி மிஞ்சிறத அப்படி சும்மா வச்சிடுறது. 2 நாளைக்கு அப்புறம் போய் பார்த்தோம்டா அது பதத்து போயிடும். என்னடா அது பதத்து இருக்குதுண்டா, அந்த பிஸ்கட்டுக்குள்ள நீராவி புகுந்து கொள்ளும். சில பேர் பிஸ்கட்டை டீல தட்டு தின்னுவாங்க தானே சார், அது டைம் பிஸ்கட்டுக்குள்ள தேத்தனி போகும் சார். ஓகே, அந்த அப்படியெல்லாம் சொல்லலாம். அந்த தேநீர்ல நினைச்சு சாப்பிடுறது இல்லையா? மரம் சொல்றீங்கன்னா ஓகே. அப்போ ஒன்றுக்குள்ள இன்னொன்று புகுந்து கொள்றத நாங்க தொடர்ச்சியற்ற வருமா? அம்மா சொல்லுங்க. டயர்ல காத்தடிக்கிறது. டயர்ல காத்தடிக்கிறதா? இப்படிதானே டயர்ல காத்தடிக்கிறதுண்டா. நல்ல ஒரு கேள்விதான். என்னன்னு கேட்டா, வேற இந்த டயர்ல காத்தடிக்கிறதுண்டா என்னுடைய கேள்வி. காற்று டயருக்குள்ள புகுதுங்கிற ஒரு விஷயத்த புரிஞ்சு, ஓகே அதான். காற்று எங்க போகுதுண்டா, டயர்களுக்கு இடையில டயர், அதாவது டயர் ஆக்கப்பட்ட ரப்பருக்குள்ள போகுதா அல்லது உள்ள இருக்கிற துளைக்குள்ள போகுதாமா? யார் அந்த டவுட் கேட்டது? நல்ல டவுட் உண்டு. யார் கேட்டது? சம்ஹா சார். ஓகே, சம்ஹா கேக்குறீங்க. சம்ஹா நீங்களே மைக் ஆன் பண்ணி வைங்க. டயராக்கப்பட்ட ரப்பரினுள் அந்த காற்று நுழையுதா அல்லது டயருக்குள்ள இருக்கிற இடைவெளியில, அதாவது என்ன சொல்றது, துளைக்குள்ள போகுதா?
அதாவது இந்த தொடர்ச்சியற்ற தன்மை என்பது எங்களை கண்ணுக்கு தெரிகிற துளையினூடாக போறது அல்ல. நல்ல ஒரு டவுட். இப்போ எங்களோட கண்ணுக்கு தெரியக்கூடிய துளைகளுக்குள்ள போறதல்ல. எங்களுக்கு துணிக்கைங்கிறத எங்களால பார்க்கவே முடியாது. நுணுக்கு காட்டியில கூட காட்ட இயலாது. அந்த துணிக்கைங்கிறது அவ்வளவு சின்னது. அந்த துணிக்கைகளுக்கு இடையில இடைவெளியில போறது. இப்ப நீங்க சொன்னீங்களே, யாரோ சொன்னீங்க சார் நாங்க மூச்செடுக்கிறதுன்னு சொன்னீங்க. அப்ப மூக்கு துளையினூடாக போற காற்று போகுதுண்டா அந்த மூக்கு துளை பார்க்க எங்களுக்கு தெரியுதே, அந்த துளைக்குள்ள போறதல்ல, அந்த இடைவெளியில போறதல்ல. சரியா? அப்போ சமூகா கேக்குறீங்க, இந்த டயருக்குள்ள காற்று போறதுண்டா அது பெரிய துளை, எங்களுக்கு பார்க்க தெரியும். அது தொடர்ச்சியற்ற தன்மை அல்ல. இப்ப அதே நீங்க எங்கட மாணவர்கள் சொன்னாங்க பாருங்க, இப்போ காற்றுல பாத்தீங்கன்னா அப்படியே வாசனை வரும் இல்லையா? பெர்ஃப்யூம் மனம் இந்த காற்றுல பூந்து வரும். அப்ப காற்றுல இருக்க துளை உங்களுக்கு தென்படுதா? பாருங்க, காற்றுல இருக்க அந்த இடைவெளி தென்படுதா? துணிக்கைகளுக்கு இடையில இடைவெளி தெரியுதா கண்ணுக்கு? நோ சார். தெரியல. அந்த மாதிரி கண்ணுக்கு புலப்படாத இடைவெளியினூடாக இன்னொரு பொருள் புகுறது தான். உதாரணமா இப்ப தண்ணீர்ல நீங்க சமூக கொஞ்சம் கவனிச்சுக்கொள்ளுங்க. தண்ணீர்ல நீங்க நீலத்தூளை போட்டீங்கன்னா நீலத்தூள் போகும், போய் அப்படியே கரைஞ்சு ஃபில் ஆகும். அப்ப அந்த நீர் துணிக்கைகளுக்கு இடையில இருக்க இடைவெளி உங்களுக்கு இப்படி பார்க்க தெரியுமா? தெரியாது. அப்போ தெரியாது சார். பெருங்கண்ணுக்கு புலப்படாத துளையினூடாக போறதை தான் நாங்க இந்த இடத்துல பாக்குறோம். என்ன தொடர்ச்சியற்ற தன்மை என்று பாக்குறோம். ஓகே, நாங்க எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு போவோம். ஓகே, இந்த பாட புத்தகத்துல இருக்க எக்ஸ்பெரிமெண்ட் கவனிங்க. தேவையான பொருட்கள் தண்ணீர் இருக்கு, சிரிஞ்ச் இருக்கு, இந்த சாக், இங்க். ஓகே, இந்த மாதிரி இங்க் கொஞ்சம் எடுக்கிறார். பேனை மை கொஞ்சம் எடுக்கிறார், இங்க். ஓகே, கொஞ்சம் இங்க் எடுக்கிறார். இங்க் எடுத்து போட்டு அந்த இங்க்ல ஒரு பகுதிய நீர்ல இடுறாரு பாருங்க. ஓகே, இந்த பாருங்க, நீர்ல அந்த இங்க போட்டு லைட்டா தட்டி விடுறார். ஓகே, இந்த பாருங்க, சோக்க நிலை குத்தாக அந்த இங்க் மேல அப்படி வச்சு ஸ்டாண்ட் பண்றார். கொஞ்ச நேரத்துல பாப்போம் என்ன நடக்குது. இந்த பாரு என்ன நடக்குதுன்னு பாருங்க. அந்த சோக்கினூடாக இங்க் அப்படியே மேல போறத நீங்க பாக்குறீங்க. அப்போ இந்த சோக்குல இருக்கக்கூடிய அந்த சிறிய துளைகளை உங்களால வெறுங்கண்ல பார்க்க முடியுமா? அந்த சோக்காக்கப்பட்ட துணிக்கைகளுக்கு இடையில இருக்கிற இடைவெளியினூடாக இந்த இங்க் அப்படியே உள்ளுக்குள்ள போகுது. சார், அந்த வெண்கட்டியோடாக அந்த நீல கருப்பு இது வந்து மேல அப்படியே வந்துருமா சார்? ஓ, என்னண்டா அந்த இங்க் வந்து அப்படியே வெண்கட்டிக்குள்ள புகும். அப்ப புகுந்து போறதால அப்படி வெண்கட்டி முழுக்க நீல இங்க் உள்ளுக்குள்ள புகுந்துருப்ப. சும்மா யோசிச்சு பாருங்க மதுஜன், வெண்கட்டி கொண்ட நீர் படுற மாதிரி வச்சமெண்டா அந்த முழு வெண்கட்டியும் பாருங்க ஈரமாயிரும். பார்த்துருக்கிறீங்களா? அதேதான், அதுவும் இது கொண்டுதான். என்ன, நீர் போனா எங்களுக்கு தெரியாது, கலர் தெரியாது. இங்க இங்க வச்சா கலர் தெரியும். ஓகே, இது இந்த பரிசோதனை வந்து எதனை எங்களை புலப்படுத்துது? அதான் எங்களுக்கு முக்கியம்.
திண்மத்தின் தொடர்ச்சியற்ற தன்மை. வெரி குட். திண்மங்கள் தொடர்ச்சியற்றவை அப்படின்னா என்ன கருத்து நான் வரைஞ்சே சொல்றேன். பாருங்க, திண்மங்கள் தொடர்ச்சியற்றவை அப்படின்டா திண்மத்தை வரைகிறதுண்டா அப்படி வரையும் இல்லையா? திண்மம். வட்டமா வந்துட்டு. ஓகே, சரி. இது ஒரு திண்மம். திண்மத்துக்குள்ள துணிக்கைகள் இருக்கு, படிச்சிருக்கிறோம். துணிக்கைகள் இருக்கு. துணிக்கைகளுக்கு இடையில சின்ன இடைவெளி இருக்கு, உங்களுக்கு தெரியும். ரொம்ப அழகாக நெருக்கமாக அடுக்கப்பட்டிருக்கு. நான் வரைகிற மாதிரி இல்ல, அழகாக நெருக்கமாக அடுக்கப்பட்டிருக்கு. நெருக்கமாக அடுக்கப்பட்டாலும் சின்ன இடைவெளி இருக்கு. அந்த இடைவெளிக்குள்ள இந்த இங்க் திரவம் புகுந்து வருது. அப்ப திண்மங்களோட துணிக்கைகள் சின்ன இடைவெளியை கொண்டது. அந்த சின்ன இடைவெளியை கொண்டதை நம்ம சொல்றோம் தொடர்ச்சியற்றது அப்படிங்கிற ஒரு வார்த்தையில சொல்றோம். பார்த்துக்கொள்ளுங்கள். பாருங்க, முழு சோக்கும் பாருங்க, ஒரு டார்க் கலர் ஆயிருக்கு. இது திண்மங்கள் தொடர்ச்சியற்றவைங்கிறதுக்கான பரிசோதனை. அதே மாதிரி திரவம் பரிசோதனைக்கு நான் சொன்னேன், டீ போடுறது, பிளேன் டீ போடலாம் வரும். இருந்தாலும் நாங்க ஒரு பரிசோதனை பார்த்துட்டு வந்துருவோம் இல்லையா? சரி, ஓகே. இப்ப நாங்க பார்க்க போறது திரவங்கள் தொடர்ச்சியற்றவை அப்படிங்கிறதுக்கான பரிசோதனை. சிம்பிளான ஒரு பரிசோதனை பார்ப்போம். சார், ஓம் ரின்சோவையும் மஞ்சளையும் கரைச்சா ஏன் சார் ரெட் கலர் ஆகுது? ரின்சோவையும் மஞ்சளையும் கரைச்சால் ஏன் ரெட் கலர் ஆகுது? நாங்க கிரேட் 7ல பார்த்திருப்போமே, இந்த அமிலம், மூலம், நடுநிலை என்று கிரேட் 7ல படிச்ச ஞாபகம் இல்லையா? சப்பாத்தி பூ, செவ்வரத்தை பூ அரைச்சி சாறு எடுத்து சங்குப்பூ. இந்த மஞ்சளும் அந்த மாதிரியான ஒரு காட்டி தான். காட்டி என்று படிச்சிருப்போம் கிரேட் 7ல. ஞாபகம் இருக்காது, இப்ப மறந்து இருக்கும். பினோப்தலின், மெதாயில் செம்மஞ்சள், பாசித்தாள் அப்படியெல்லாம் பார்த்து பிஹெச் தாள் அந்த ஞாபகம் இருக்கு. இந்த பாசித்தாள் இதுகள் எல்லாம் அமிலம் மூலம்ங்கிறத வேறு பிரித்தறிய வேறு வேறு நிறத்தை காட்டும். அது போலதான் இங்க மஞ்சள். சரியா? மஞ்சள்ல சவர்க்காரம் பட்ட சிவப்பாக மாறும். சவர்க்காரம் பாருங்க, அதிலே வார்த்தை காரம், மூலம். மூலம் சிவப்பு நிறமா மாத்துறது மஞ்சளோட சிறப்பு. சரியா? ஓகே, இந்த பாருங்க, ஒரு கப் ஒன்று இருக்கு. இத டீ என்று நினைச்சுக்கொள்ளலாம், பிளேன் டீ என்று நினைச்சுக்கொள்ளலாம். இதுல போடப்பட்ட அந்த ஊதா நிற தூள் நீலம் என்று நினைச்சுக்கொள்ளலாம். இதுக்கு பேர் பொட்டாசியம் பரமங்கனேற்று. வேறொரு மொழியில சொன்னா கொண்டிஸ் என்று பாவிப்பாங்க. கொண்டிஸ் அல்லது பொட்டாசியம் பரமங்கனேற்று. அப்ப போடப்பட்ட பொட்டாசியம் பரமங்கனேற்று பாருங்க, நீரினூடாக பரவல் அடைகிறத நீங்க பாக்குறீங்க. அப்ப பரவுதண்டா நீருக்குள்ள உள்ள துணிக்கைகளுக்கு இடையில இடைவெளி இருக்கு அர்த்தம். இந்த பரிசோதனை எதற்கான உதாரணம் என்று நினைக்கிறீங்க? திரவத்தின் தொடர்ச்சியற்றது என்ன? ஓகே, திரவங்கள் தொடர்ச்சியற்றவை. ஒப்பீட்டளவுல திண்மத்துக்கு நூடாக அசைகிறது வேகமானதா அல்லது திரவத்தினூடாக அசைகிறது வேகமானதாக இருந்ததா? என்ன நினைக்கிறீங்க? அதற்கு காரணத்தையும் நீங்களே சொல்லுங்க. இடைவெளி ஒரு ஆள் திண்ம துணிக்கைகளுக்கு இடையில இருக்கிற இடைவெளியை விட திரவ துணிக்கைகளுக்கு இடையில உள்ள இடைவெளி பெரிது. இதுதான் பாட புத்தகத்துல இருக்க எக்ஸ்பெரிமெண்ட். இதையும் பார்த்துருவோம். தங்கு திரவமோ திண்மமோ வாயுவோ? எதுமா? தங்கு. சங்கா? ஓம் சார். கொஞ்சம் என்ன வார்த்தை என்ன செக் பாக்ஸ்ல போடுங்க. எதை கேக்குறீங்க? திண்மமா திரவமா வாயுண்டு? சங்கா? சதுஷ்கா? சங்கு சார். ஊதுற சங்கு தானே?
ஓ ஓம் திண்மம். ம். ஓகே, இந்த பாருங்க, இது பாட புத்தகத்துல இருக்க பரிசோதனை. இந்த சாடிக்கு பெயர் வாயுச்சாடி. இந்த சாடிக்கு பேர் வாயுச்சாடி. இந்த சாடிக்குள்ள இருக்கிற அந்த என்னமோ ஒன்று இருக்கு, என்ன நிறமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? நைதரசன். நைதரச நீர் ஆக்சைட்டு. மஞ்சள் பேர் நிறம். தேவை, பேர் தேவை, கட்டாயம் பேர் தேவை. எக்ஸாமுக்கு கேட்பாங்க. நைதரச நீர் ஆக்சைட்டு என்ன நிறம்? மஞ்சள் நிறம். மஞ்சள் நிறம். ஹலோ, கபில பிரவுன் நிறம். கலர். எங்க மஞ்சளாவா இருக்கு? பிரவுன். கபில நிறம் மஞ்சள் அல்ல. ஓகே, பாருங்க என்ன நடக்க போகுதுன்னு. ஓகே, பாத்தீங்கன்னா அது ஆரம்பத்துல மூடப்பட்டு தண்டது. இப்ப அந்த இடத்துல ஒரு மூடி ஒன்று போட்டிருந்தா அதை எடுத்துட்டு இப்ப அடுத்த இன்னொரு வாயுச்சாடியை கொண்டு வந்து அதுக்கு மேல வைக்கிறார். பாருங்க, கீழே இருக்கிற செங்கபில நிறமான அல்லது பிரவுன் நிறமான எங்கட நைதரசன் நீர் ஆக்சைடு வாயு மேல இருக்கிற வாயுச்சாடிக்குள்ள புகுது. இந்த பாருங்க, அழகா காட்டுறாங்க பாருங்க, எவ்வளவு அழகா காட்டுறாங்க பாருங்க. நீலமா இருக்கிறது வழி துணிக்கைகள், சிவப்பா இருக்கிறது நைதரச நீர் ஆக்சைடு வாயு துணிக்கைகள். சார் பத்திட இத வச்சு மூடுனா சார் வரும். அதுவும் செய்யலாம், அதுவும் செய்யலாம். இந்த இடத்துல பாருங்க, இந்த வாய்ச்சாடி வந்து மூடப்பட்டிருக்கு பிள்ளைகள் மேல. இந்த பாருங்க, மேல மூடப்பட்டிருக்கு. ஓகே, திறந்தோட பாருங்க, அது மேல் நோக்கி அசையுது. அப்போ இது எதுக்கான பரிசோதனை? ஓகே, நான் நினைக்கிறேன் இந்த பாடத்தின் ஒரு பாதி பரப்புகளை முடிச்சிருக்கிறோம் நாங்க இன்னைக்கு. ஸோ மீதி அநேகமா அங்கிட்டுக்கு நாங்க அடுத்த கிளாஸ்ல பார்க்க இருக்கிற விடயம் துணிக்கத்தன்மை முடிச்சிட்டோம். அங்கிட்டுக்கு ஓகே, அங்கிட்டுக்கு தூய்மையான பதார்த்தம், தூய்மை அல்லாத பதார்த்தம் பத்தி பார்க்க இருக்கிறோம். அடுத்து மூலகம் சொன்னீங்க, கல்சியம் என்று யாரோ சொல்லியிருந்தீங்க. கல்சியம் என்று நம்ம கல்சியம்ங்கிறது ஒரு மூலகம், ரைட்? நாங்க அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். அதோட சேர்வைகள் சம்பந்தமா பார்க்கிறோம். ஓகே, நான் நினைக்கிறேன் அடுத்த கிளாஸ்ல இந்த பாடம் முடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். முக்கியமான பாடம் இது, விளையாட்டுல முக்கியமான பாடம். இன்னும் ஒரு 2 வகுப்புல இந்த பாடம் முடிக்கலாம். அடுத்த கிளாஸ் அங்கிட்டுக்கு வர கிளாஸ்ல இந்த பாடம் முடிக்கலாம். முடிச்சிட்டோம்டா ஓகே, நான் நினைக்கிறேன் 5வது போயிடலாம். ஓகே, என்ன மாதிரி இன்னைக்கு வகுப்பு புதுசா வந்திருக்கிறவங்களோட கமெண்ட் கேட்போம். சொல்றதுக்கு கஷ்டமேண்டா செட் பாக்ஸ்ல போடுங்க. ஏண்டா சில நேரம் அதாவது பொய்யான ஃபீட்பேக் உங்களுக்கு வேணாம். உண்மையான ஃபீட்பேக் என்னங்கிறத நாங்க புதுசா வந்த ஆக்கிட்ட கேட்போம். பேச கஷ்டமேண்டா செட் பாக்ஸ்ல போடுங்க. சார் நீங்க படிப்பிக்கிற மெத்தட் நல்லா கிளியரா. ஓகே, தேங்க்யூ. 2 அக்கள் இருந்தீங்களா இன்னைக்கு? யார்? சதுஷ்கா உண்டு, இன்னொரு ஆள். சார் விளங்கினது சார், படிப்பிச்சது. ஓகே ஓகே. சோ வேற ஏதாவது கேட்கறதா கேட்கலாம். என்ன அம்மார்? ஓம் ஓம். நல்லா விளங்கினது. இன்னைக்கு புதுசா ஜாயின் பண்ணாங்க அக்களை தான் செய்ய சொல்லி சொன்னீங்க. புதுசா ஜாயின் பண்ணாக்கல கேட்கல. ஏதோ என்ன கேட்குறீங்க? எனக்கு விளங்கலம்மா. இன்னைக்கு புதுசா ஜாயின் பண்ணாக்களை தான் ஜாயின் பண்ண சொல்லி சொன்னேன். ஓ சஹானி, நான் சொன்னேன் ஃபீட்பேக் என்ன 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 இந்த இன்னைக்கு வகுப்பு உங்களுக்கு வந்ததுல பிரயோசனமா இருந்ததா, ஓகேவா இருந்ததா, விளங்குனதா, விளங்கலையா? உங்களோட கருத்து. நீங்க ஒரு எதிர்பார்ப்போட தானே. இப்ப நேற்றைய தினம் ஒரு கிளாஸ்ல நான் கேட்டப்போ, சார் இன்றைக்கு சும்மா வந்து பாப்போம்னு வந்தது, வகுப்பு நல்லா இருக்குமா இருந்தா கண்டினியூ பண்ணுவோம், இல்லைண்டா பரவாயில்ல. இப்ப நேற்றைய தினம் என்ன கிளாஸ் 9, முந்தின நாள் 11. ஸோ புதுசா வந்தவங்க ஒருத்தர் வந்திருந்தார். இப்போ அவர்கிட்ட கேட்டேன். அவரு சார் வந்து பார்ப்போம்னு வந்தது, பார்ப்போம் ஆன்லைன் கிளாஸ் தானே, நல்லா இருந்தா போவோம், இல்லாட்டி விடுவோம்ட்டு நினைச்சதுன்ட்டு சொன்னாங்க. பிறகு நான் கேட்டேன் ஃபீட்பேக் என்னன்ட்டு. இப்போ அவங்களோட ஃபீட்பேக்கு சொன்னாங்க. சரியா, அந்த மாதிரி நாங்கள் கேட்குறோம். இப்போ வளமை எங்களோட அம்மாரெல்லாம் எங்களோட வளமையான ஸ்டூடெண்ட், பவன் எல்லாமே எங்களோட வளமையான ஸ்டூடெண்ட். நான் புதுசாக வந்த ஆக்களுக்கு இன்றைக்கு வகுப்பு எப்படி இருந்ததுன்னு நான் கேட்டது சஹானி. ஸ்டார்டிங்ல கொஞ்சம் குழப்பனே சார், அதுக்கப்புறம் நீங்க வீடியோஸ் எல்லாம் போட்டு காட்டின பிறகு. ஓகே ஷஹானி. அப்போ சஹானி ஆரம்பத்துல கொஞ்சம் விளக்கம் இல்லாமல் இருந்தாலும் கூட வீடியோக்களினூடாக கற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பு இருந்திருக்கு. ஓகே, நல்லது. ஏன்னா சயின்ஸை பொறுத்த வரையில உண்மைதான், நிறைய வார்த்தைகளால சொல்றதால மட்டும் புரிஞ்சு கொள்ள முடியாது. எக்ஸ்பெரிமெண்ட் செய்து பார்க்கணும் நாங்க. ஏன்னா லைவா நாங்க
பரிசோதனைகளை செய்து பார்க்கறது பிரயோசனமா இருக்கும். இருந்தாலும் நிறைய பரிசோதனைகள் அந்த சடனா செய்யறதுங்கிற கஷ்டம். இப்போ இந்த சோக்ல பாருங்க, அந்த இங்க் போனதெல்லாம் செய்யறதுன்றா ஒரு வகுப்பு தனியா எடுத்துரும். ஆகவேதான் நாங்க கூடுதலா இந்த வீடியோஸ்களை பயன்படுத்துறது. ஏண்டா இருக்குதானே, பாடசாலைகளிலும் முழுக்க சிலபஸை முடிக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். என்ன நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. அதாலதான் நாங்களும் கொஞ்சம் வேகமா கொஞ்சம் சிலபஸை முடிச்சு கொடுக்கணும்னு நினைக்கிற அடிப்படையில தான் இந்த கிளாஸஸ் செய்யறது. ஓகே, ஸோ அடுத்த கிளாஸ் வாங்க. அடுத்த கிளாஸ் நாங்க இந்த அடுத்த பரப்பை நாங்க பார்ப்போம். ஸோ இதோட கிளாஸ் ஆஃப் பண்றோம். குட் நைட், காட் பிளஸ் யூ. அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம். Bye. Sir, good night, sir. Okay, good night. God bless you. Good night, sir. Good night.